சிவா சிவா திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் அல்ல திருவருளை இறைஞ்சுகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமுகா சன்னிதான போரலின் பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். என்னுடைய அன்புக்கு உரிய திருப்பணிச்சம்மல் கோமலையா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நமச்சிவாய பதிகத்தை விண்ணப்பம் செய்த சிவத்திருமதி வசலையம்மாள் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த நம்முடைய மயிலை சைவ சித்தாந்த சபையினுடைய அமைப்பாளர் திருவாளர் செல்வம் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பெருவாரியாக பங்கு பற்றியிருக்கிற கோமல் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை, மயிலை சைவ சித்தாந்த சபை, இடைமருதீசன் சாத்திர குழு ஆகிய அமைப்புகளை சார்ந்த நண்பர்களுக்கும் அவற்றினுடைய அமைப்பாளரையும் திருவடி பணிந்து வணங்கி வாழ்கிறேன். நம்முடைய திருத்தொண்டர் புராண சிந்தனையில் தொடர் சிந்தனையாக இலைமலி உண்மையால் உலகாண்டு சருக்கத்தினுடைய முதல் நாயன்மாராக விளங்குகிற மூர்த்தி நாயனாரை பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்ற நம்முடைய நம்பியார் அவரை போற்ற திருத்தொண்டர் திருவந்தாதி அவருடைய வரலாற்றை சுருக்கமாக சொல்ல நம்முடைய விரிநூலாசிரியராகிய தெய்வச்சேக்கடார் அவர்கள் முதலில் பாண்டிய நாட்டினுடைய சிறப்பை சொல்லி, இந்த பாண்டிய நாட்டிலே முத்துக்கள் கிடைக்கின்ற சிறப்பை சொல்லி, அடுத்து அங்கே இருக்கிற பொதியமலை, மதுரையில இருக்கிற தமிழ்ச்சங்கம் ஆகியவற்றினுடைய சிறப்புகளை சொல்லி, அதனைத் தொடர்ந்து மதுராபுரி என்னும் அந்த பாண்டிய நாட்டினுடைய தலைநகராக விளங்குகிற மதுராபுரியினுடைய சிறப்பை சொல்லி, சங்கப்புலவர்கள் எவ்வாறு தங்களுடைய செய்வுகளை அரங்கேற்றினார்கள் என்ற செயலை உரைத்து, பாண்டிய நாட்டு பெண்கள் தங்களுடைய பந்தாடுகிற பொழுது அவர்களுடைய பங்கைய செங்கை தாங்குகிற மார்பின் மீது நித்திரக்கோவை ஆடுகிறது. அதை போலவே விளையாடுகிற அந்த பெண்களுடைய கலைப்பினாலே அவர்களுடைய முகங்களில் எல்லாம் முத்துக்களாக வியர்வை நித்திலக்கோவை போல திகழ்கிறது என்று 6வது பாடலில் சொன்னவர் 7வது பாடலில் மதுரை மாநகரம் உம்மை புவனங்களின் மிக்கது, கீழ் நடு மேல் என்று சொல்லப்படுகிற இந்த மூவுலகங்களிலும் அது மிக்கது. ஏனென்றால் மெய்மை பொருளாம் தமிழ் நூலின் விளங்குகின்ற வாய்மை செம்பொருளும் தருவாராகிய பெருமான், நம்முடைய பவங்களை எல்லாம் தீர்ப்பவராகிய அந்த சோமசுந்தர பெருமான் சங்கத்திலிருந்து தமிழாராய்ந்தார் என்றால், அப்படிப்பட்ட சிறப்புடைய சங்கம் இருந்த மதுரை உம்மை புவனங்களிலும் சிறப்புடையதல்லவா என்ற ஒரு வினாவின் வாயிலாக தமிழ்ச்சங்கத்தினுடைய உயர்வையும் அந்த தமிழ்ச்சங்கத்தை கொண்டிருந்த மதுரை மாநகரினுடைய சிறப்பையும் அந்த தமிழ்ச்சங்கத்தின் தலைமை புலவராக இருந்த நம்முடைய பெருமானுடைய உயர்வையும் பாண்டியர்களுடைய சிறப்பையும் இந்த பாடல் வழியாக தெய்வச்சேக்கடார் உணர்த்தினார். அடுத்து அப்படிப்பட்ட மதுரை மாநகரில், பாண்டிய நாட்டில் மதுரை மாநகரில் வணிகர் குலத்திலே வந்தார் ஒருவர். அவர் அந்த குடி செய்த தவத்தினாலே தோன்றியவர், அல்லது அவரே தான் செய்த தவத்தை மேலும் தொடர வேண்டும் என்பதற்காக வந்தாரோ என்றெல்லாம் ஐயப்படுகிற அளவுக்கு செப்பத்தகு சீர்குடி செய்து தவம் செய்ய வந்தார் என்று அவருடைய அறிமுகத்தை, மூர்த்தி நாயனாருடைய அறிமுக நிலையை
நம்முடைய தெய்வ சேக்கிழார் தொடங்குகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், எப்பற்றினையும் அறுத்து ஏறு உகைத்து ஏறுவார்தாள் மெய்ப்பற்றன பற்றி விடாத விருப்பின் மிக்கார். இந்த பகுதிதான் நான் சென்ற வாரம் நிறைவாக பார்த்த பகுதி. அவர் எப்பற்றினையும் அறுத்து, அந்த எப்பற்றினையும் என்பது முற்றுமை, எதுவும் எஞ்சிவிடவில்லை, எல்லா பற்றுகளையும் அறுத்தார். எல்லா பற்றுகள் என்பது அகப்புற பற்றுகள் அத்தனையும் நாம் யான் என்றும் எனது என்றும் கொள்ளுகின்ற அத்தனை பற்றுகளையும் அறுத்தார். பிறகு ஒரே ஒரு பற்றை பற்றி கொண்டார். அது எந்த பற்று என்றால், ஏறு உகைத்து ஏறுவார், இடபத்தை செலுத்தி அதன் மீது ஊர்ந்து வருபவராகிய பெருமானுடைய தாழ் மட்டுமே, பெருமானுடைய திருவடி மட்டுமே மெய்ப்பற்று என்றும் நிலைத்திருக்கக்கூடிய பற்று. பிற பற்றுகளெல்லாம் விடத்தக்கவை. யான் என்றும் எனதென்றும் சொல்லப்படுகிற அலங்கார மமகாரங்கள் எல்லாம் உண்மை பற்றுக்களாக அவையெல்லாம் விடத்தக்கவை என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டமையினாலேதான் இந்த நாயனார் எல்லா பற்றுகளையும் அறுத்து விடை உகைத்து ஏறுவாராகி நம்முடைய பெருமானுடைய திருவடி பற்றை மட்டுமே கொண்டு மெய்ப்பற்று என்று கொண்டு, அதுதான் நிலைத்த பற்று, அதுதான் என்றும் சத்தியமானது நித்தியமானது என்ற உணர்வோடு அதை பற்றி கொண்டு அதை விடாத விருப்பின் மிக்கார். அந்த திருவடி பற்றினை எஞ்ஞான்றும் திரளாத அன்போடு அதை பற்றி கொண்டிருந்தார் என்பது வரை நாம் சென்ற வாரம் பார்த்த பாடல். இன்று பார்க்க இருக்கிற பாடல் 9வது பாடல். இன்றைய பாடல் 9வது பாடல். நாளும் பெருங்காதல் நயப்புறும் வேட்கையாலே, நாளும் பெரும் காதல் நயப்புறும் வேட்கையாலே, கேளும் துணையும் முதல் கேடில் பதங்களெல்லாம், கேளும் துணையும் முதல் கேடில் பதங்களெல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லது இல்ல, கேளும் துணையும் முதல், இது முதலாகிய ஒப்பற்ற என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய எல்லா பதங்களும் மூலம் பெருகு அன்பெனும் மூர்த்தியார் தான் என்று தெய்வ சேக்கிழார் இப்படி ஒரு மரபை கொண்டிருப்பவர் பார்க்கலாம். நாம் நாளும் பெருங்காதல் நயப்புறும் வேட்கையாலே, சென்ற பாட்டுல எப்படி முடிச்சாரு, தாழ் மெய்ப்பற்றன பற்றி விடாத விருப்பின் மிக்கார். பெருமானுடைய திருவடிகள் தான் மெய்ப்பற்று, பற்றி கொள்ளத்தக்க பற்று, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று வள்ளுவர் பெருமான் சொல்வது போல, அந்த பெருமானுடைய திருவடியாகிய அந்த ஒன்றை பற்றி கொண்டால் பிற பற்றுகளெல்லாம் தானாகவே போய்விடும். அதனாலேதான் பற்றற்றான் பற்றினை பற்றுக என்றார். நாம் ஒருவனை பற்ற வேண்டும் என்றால், ஒருவனை வழிகாட்டியாக துணையாக கொள்ள வேண்டும் என்றால், அவன் நம்மை தன்னை போல் ஆக்குகிற தகுதி உடையவனாக இருத்தல் வேண்டும். அந்த வகையிலே எல்லா பற்றுகளையும் மற்றவர் தான் அவர். பெருமானுக்கு தனியாக பற்று என்று எதுவும் இல்லை. அதனாலேதான் அவரை சொல்லுகிற பொழுது பற்றற்றான் என்று நம்முடைய வள்ளுவர் குறிப்பிடுவார். பற்றற்றான் பற்றினை பற்றுக, பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள். ஏனென்றால் அதுதான் பிற பற்றுக்களை விடுவதற்கு சரியான உபாயம், சரியான வழி என்று வள்ளுவர் பெருமான் காட்டுகின்ற அந்த வழியை நம்முடைய மூர்த்தி நாயனார் பெருமானுடைய தாழ் மெய்ப்பற்றன, பெருமானுடைய திருவடிகள் தான் பற்றத்தக்க உண்மையான பற்று என பற்றி கொண்டதோடு மட்டுமல்லாமல், அந்த பற்றினை எஞ்ஞான்றும் விடாத விருப்போடு விளங்கினார் என்பதுதான் சிறப்பு. அது எதாக இருந்தாலும் தன்னுடைய சைவ சமயம் காட்டுவது வழிபாடாக இருந்தாலும் சிவ பூஜையாக இருந்தாலும்
அது விடாத வெறுப்போடு செய்யப்பட வேண்டும் என்பதுதான். சென்ற வாரம் நான் இதற்கு ஒரு அகத்துறையாக இருந்தாலும் இந்த இறைத்துறையாக ஆன்மீகத்துறையாக இருந்தாலும் விடாத வெறுப்பு என்பது மிக இன்றியமையாது. மாதவியின்பால் காதல் கொண்டிருந்த கோவலன் விடுதல் அறியா வெறுப்பெண்ணாகி என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுவார். அவளை விட்டு பிரிந்து வர முடியாத வெறுப்பை உடையவனாக இருந்தானாம். அது சிற்றின்பத்துல. அதே பேரின்பத்தில் வருகிற பொழுது விடாத வெறுப்பை பெருமானுடைய திருவடிகளில் நாம் கொண்டிருப்போமானால் அது நிச்சயமாக பாச நீக்கம் செய்து சிவப்பேற்றை தரும் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. அதை தொடர்ந்து அடுத்த பாடலே அப்படியே கொண்டு வருகிறார். நாளும் பெருங்காதல் நயப்புறும் வேட்கையாலே. நாளும் 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 தொடர்ச்சியாக எல்லா நாட்களிலும் பெருங்காதல் நயப்புறுகிறது. விடாத விருப்பின் மிக்க அந்த காதலானது, அந்த விருப்பமானது காதலாக மாறி நன்றாக சிந்திக்க வேண்டும். தொடர்ச்சியை பாருங்க. விடாத விருப்பு என்ன ஆகிறது? நாளுதோறும் வளர்கிறது. அது பெருங்காதலாக மாறுகிறது. பெருமானிடத்து காதலாக மாறுகிறது. அதுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கச் செய்வது. அது விருப்பின் விடாத விருப்பு என்பது பெருங்காதலாகி அந்த காதல் மேலும் மேலும் வளர வேண்டும், மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று ஆசையை உண்டாக்க நாளும் பெருங்காதல் நயப்பு உறும். நயப்பு என்றால் ஆசை. அதை உறும், அதை அடைய செய்கிற வேட்கை, உள்ளத்தில் எழுகிற விருப்பம். இறுக பற்றி கொண்டார். அதுதான் மெய்ப்பற்று என்று கொண்டார். என்னதான் மெய்ப்பற்றாக கொண்டிருந்தாலும் கூட இந்த உலகம், நம்முடைய புலன்கள் இவற்றையெல்லாம் மாற்றி இழுத்து செல்லுகிற ஆற்றலுடையவை. அதனாலேதான் அந்த பற்றினை பற்றி கொண்டவர், விடாத விருப்பின் மிக்கவர், இறுக பற்றி கொண்டவையினாலே அந்த விடாத விருப்பு என்ன ஆயிற்று? மேலும் பெருமானிடத்து கொண்ட காதலாக மலர்ந்தது. அந்த காதல் தொடர வேண்டும் என்ற ஆசை, வேட்கையினை, விருப்பத்தினை மேலும் மேலும் அவருக்கு உண்டாக்கிற்று. நாளும் பெருங்காதல் நயப்புறும் வேட்கையாலே கேளும் துணையும் கேடில் பதங்களெல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை. தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துட்டார். நமக்கு உற்றார் யார், உறவினர் யார், உயிர் சார்பு யார், பொருட்சார்பு யார், துணைகள் யார் என்றெல்லாம் சிந்தித்து பார்த்து கடைசியில எல்லாமே பெருமானுடைய திருவடிதான் என்ற முடிவுக்கு வருகிறார். அதான் இங்கே கேளும் துணையும். கேள் என்பது உயிரை சார்ந்திருக்கிறவர்கள். துணை என்பது உயிர் சார்பையும் பொருட்சார்பையும் உடையவர்கள். அது இந்த கேளும் துணையும் உயிர் சார்புடையவர்களாகவும் பொருட்சார்பு உடையவர்களாகவும் இருக்கின்றவர்களை எல்லாவற்றையும் விட வேண்டும். அப்போ இதெல்லாம் நமக்கு உயிர் சார்போ பொருட்சார்போ ஆகாது. உண்மையில் உயிர் சார்பும் பொருட்சார்பும் எது என்றால் ஆளும் பெருமானுடைய திருவடி தாமரைகள் தான் என்ற முடிவுக்கு வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் நம்ம இன்னொன்னு பார்க்கணும். இந்த தொடர்ல கேளும் துணையும் முதல், இது முதலான உயிர்ச்சார்பு பொருட்சார்பும் முதலான கேடில் பதங்கள். கேடில் பதங்கள் என்றால் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய முத்தி போகங்கள், முத்தி திரு. அதுவும் கூட பெருமானுடைய திருவடி தாமரையினுடைய தொடர்ச்சியினாலேதான் நமக்கு கிடைக்கும். அதனாலேதான் இந்த ஆலயம்தானும் அரணென தொழுமே என்று நம்முடைய 12வது சூத்திரத்துல சொல்றது மாதிரி, பெருமானுடைய திருவடியை சேர ஒட்டாமல் தடுப்பது எது? மலங்கள். செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டா அம்மலங்கடி. அந்த மலங்களை எல்லாம் நீக்க வேண்டும். அந்த மலத்தை உருவாக்குவதுதான் அந்த நான் எனது என்ற பற்றுக்கள். அம்மலங்கடி, அந்த கழுவ பெற்ற மலம் மீண்டும் நம்மால் சேராமல் இருப்பதற்கு அன்பரோடு மறி பெருமானுடைய அடியவர்களோடு சேர்ந்திருந்து மால் அற நேயம் மலிந்தவர் வேடமாகிய அடியாருடைய வேடத்தையும் பெருமானையும் ஆலயத்தையும் பெருமானாகவே கண்டு தொழ வேண்டும் என்று ஞான சாஸ்திரம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதுபோல இங்கே
கேளும் துணையும் நம்முடைய பெருமிடலை குறும்பரை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், என்ன செய்யாரு, அவர் இப்படிதாங்க, நாளும் நம்பி ஆரூரர் நாமம் நவீன நலத்தாலே. குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடுன்னு சொல்றோம் இல்லைங்களா? நம்முடைய நாயன்மார்கள் எல்லாருமே இந்த 3 வகை வழிபாடும் உடையவர்கள் தான். குரு லிங்க சங்கம வழிபாடு உடையவர்கள் தான். அதுல சிலர் குருவை மட்டுமே பற்றி கொண்டு சங்கமத்தை தொடர்ந்து அதன் வழியாக பெருமானுடைய திருவடியை சேர்ந்தவர்கள். நம்முடைய பெருமிடலை குறும்பர் என்ற நாயன்மார் நம்பியாரூருடைய திருவடிகள் தான் வீடு பேர் அடைவதற்குரிய சரியான வழி என்று அதை பிடித்துக் கொண்டதனாலே அவருக்கு அனிமாதி சித்திகள் எல்லாம் வந்தன என்பதையெல்லாம் நாம் அறிவோம். நாளும் நம்பியாரூரர் நாமம் நவீன்ற நலத்தாலே, நாள்தோறும் அவர் என்ன செய்தார், நம்பியாரூரர் நாமத்தையே நவிந்து கொண்டிருக்கிறார். ஆச்சாரிய பஞ்சாட்சரம் சொல்லுவோம். நான் முன்பே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், நம்முடைய நால்வர் பெருமக்களுடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருப்பதே பஞ்சாட்சரம் தான். ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், நம்பியாரூரர், மணிவாசகர் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் இவையும் திருவைந்தெழுத்துக்கு இணையானவைதான். நீங்க எண்ணி பார்க்கலாம், எழுத்த ஒற்றை எழுத்துக்களை நீக்கிவிட்டு எண்ணி பார்த்தால் 5 எழுத்துக்கள் தான் வரும். எப்படி பெருமானுடைய திருநாமமாகிய நமச்சிவாயத்தை நாம் 5 எழுத்தாக கொள்கிறோமோ அதை போலவே இந்த ஆச்சாரியர்களுடைய திருநாமமும் திருவைந்தெழுத்து தான். அதான் இங்க நாளும் நம்பி நாமம் நவீன நலத்தாலே. நான் இப்ப படிக்கிற பாடல் பெருமிடலை குறும்பருடைய வரலாறுல வர்ற பாடல். நாள்தோறும் நம்பியாரவர்களுடைய திருப்பெயரையே சொல்லிக் கொண்டிருந்த தன்மையினாலே ஆளும்படியால் அனிமாதி சித்தியான அணைந்ததற்பின், அனிமா மகிமா லகிமா கரிமா பிராத்தி அவசித்துவம் ஈசத்துவம் என்று சொல்லப்படுகிற பிராமியம் ஈசத்துவம் அசத்துவம் சொல்லப்படுகிற அனிமாதி சித்திகள் எல்லாம் அவருக்கு தானாவே வந்துருச்சான். நல்ல மெய்த்தொண்டர்களுக்கு அவர் எந்த நாயன்மாராக இருந்தாலும் அனிமாதி சித்திகள் இயல்பாக வந்துவிடும். அன்று கூட நாம் அப்படித்தான் பேசிக் கொண்டிருந்தோம். உருத்திர பசுபதியாரை பற்றி சொல்லுகிற பொழுது, உருத்திர பசுபதியார் கழுத்தளவாயடை நீரில் நின்று இரவும் பகலும் ருத்ரம் ஜபித்துக் கொண்டிருந்தார். ருத்ர பசுபதி நாயனார் கழுத்தளவாயடை நீரிலே நின்று இரவும் பகலும் ருத்ரம் ஜபித்துக் கொண்டிருந்தார் என்று சேக்கரார் சுவாமிகள் சொல்லுவார். அப்போ கழுத்தளவு தண்ணீரை நின்றோம்னா தண்ணீருடைய இயல்பு மேல் நோக்கி நம்மை தள்ளுவது, தரையில காலை ஊன முடியாது. அப்ப எப்படி அவரால் நிற்க முடிந்தது? நம்முடைய சிகேசை அவர்கள் எழுதுவார்கள், அவர் கரிமா என்றும் சொல்லப்படுகிற அந்த அனிமாதி சித்தியில் 2வதாக இருக்கிற அனிமா லகிமா கரிமா 3வதாக வருகிற கரிமான்னு சொன்னா என்ன, மென்மையான ஒன்றை வலிமை உடையதாக கனமுடையதாக மாற்றுவது கரிமா. அப்ப அவருக்கு இதுக்காக ஒரு முயற்சியெல்லாம் தனியா பண்ணல. நாயன்மார்கள் பெருமானுடைய திருவடி சிந்தனை உடையமையினாலே, பெருமானே அட்டமா சித்தி வல்லவர் தானே, திருவிளையாடல் புராணத்தை பார்க்கிறோம். அப்போ அந்த பெருமானிடம் இருக்கிற சித்திகள் இவர்களுக்கு வந்து விடுகின்றன. அதனாலேதான் குதிர பசுபதி நாயனார் என்ன பண்றாரு, கழுத்தளவாயிட நீரிலே கால் ஊன்றி நின்று கொண்டு இரவும் பகலும் ருத்ரஜபம் செய்தார் என்று நம்முடைய சிகேசை அவர்கள் எழுதுவார்கள். ஆனால் எல்லா நாயன்மார்களுக்கும் திருவடி பற்று இருப்பதனாலே பெருமானிடமிருந்து இந்த அனிமாதி சித்திகள் எல்லாம் தானாக வந்து சேரும். அதே போல இங்கே இவர் நம்பியாரூருடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டிருந்ததனாலே நம்பியாரூரர் யோக நிலையில் உள்ளவர். அதனால இங்க என்ன ஆயிற்று, அவருடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்ததனாலே இவருக்கு அனிமாதி சித்திகள் எல்லாம் தானாகவே சேர்ந்து விடுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் மூளும் காதலுடன் எவருங்க, நம்முடைய மூர்த்தி நாயனாரை பற்றி படிக்கிற பொழுது
நாளும் பெருங்காதல் நயப்புறும் வேட்கையாலே. அது பெருமான் நடத்த அந்த அன்பை அப்படி சொல்லுவார். மூளும் காதலுடன் பெருக முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும், முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும் சொல்லுகிறார். அதைத்தான் அவர் கேளும் பொருளுமாக கொள்ளுகிறார். கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்ப கழுமினார் என்று நம்முடைய தெய்வ சேக்கடார் அவர்கள் பெருமலை குறும்பரை குறிப்பிடுவார். அப்போ தன்னுடைய கேளாக, துணையாக, பொருளாக, அதாவது நான் சொன்னது போல உயிர்ச்சார் உடையதாகவும் பொருட்சார் உடையதாகவும் தன்னுடைய உணர்வுமாக பெருவிடலை குறும்பர் எதை கொள்ளுகிறார் என்றால் நம்பியாரூரர் நாமத்தையும் பெருமானுடைய நாமமாகிய திருவைந்தெழுத்தையும் தான் கொள்ளுகிறார். அதை போலத்தான் இங்கே நம்முடைய இந்த மூர்த்தி நாயனாரும் கேளும் துணையும் முதல் கேடில் பதங்கள் எல்லாம் உயிர்ச்சார்பு பொருட்சார்பு மட்டுமல்லாமல் பின்னாலே அடைய இருக்கிற கேடில்லாத ஒப்பற்ற பதமாகிய பதமுத்தி போகங்கள் ஆகியவையெல்லாமும் கூட எவை என்றால் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லது, ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லது எல்லா உயிர்களையும் ஆட்கொள்ளுகின்ற இயல்பை உடைய ஆளும் பெருமான் எல்லாம். அது நிகழாலத்துல சொல்றாரு, அது எக்காலத்தும் ஒத்தியல் பொருளை செப்போர் நிகழும் காலத்தானே என்பது விதி. அந்த விதியின்படி பார்த்தால் ஆளும் பெருமான் என்றால் அவர் ஆண்ட பெருமான், ஆளும் பெருமான், ஆள போகிற பெருமான். அந்த ஆளும் பெருமானுடைய அடித்தாமரை தான் நமக்கு கேள், நமக்கு கிளை என்ற உணர்வு வந்துவிடுமானால் நமக்கு வேற யாரும் உறவில்லை. இந்த நிலையை மற்றவர்களெல்லாம் நமக்கு உறவில்லை என்பதை நம்முடைய அருளாளர் அத்தனை பேரும் சொல்லி காட்டியிருக்கிறார். அதனால இந்த ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லது இல்லார், இரண்டு எதிர்மறை, அல்லது இல்லார். ஈசானே நம்முடைய மணிவாசகர் பாடுவார், நீ அல்லதில்லை என்று பாடுவார். ஈசனே நீ அல்லதில்லை இங்கு வங்கும் என்பதும் என்று மணிவாசகர் பாடுவது போல, அதாவது நீ அல்லதில்லை என்றால் ரெண்டு எதிர்மறை நீதான் அப்படின்னு பொருள். வாராமல் இருப்பேனோ என்றால் வருவேன் என்பது பொருள் அல்லவா, ரெண்டு எதிர்மறை சொன்னால். அதுபோல இங்கே உன்னை தவிர வேறொருவரும் இல்லை. இவர் சொல்கிறார் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லது இல்லார். எது ஆளும் பெருமானுடைய அடித்தாமரை அல்லது வேற எதை அவர் கொள்ளவில்லை என்றால் தன்னுடைய கேளும் கிடையும், கேடும் துணையும் முதல் கேடில் பதங்கள் எல்லாம் எல்லாம் தன்னுடைய உயிருக்கு சார்பாக இருக்கிற கேள், தன்னுடைய பொருட்சார்பு, அதோடு மட்டுமல்ல இது முதலாக பின்னாலே நாம் அடைய இருக்கிற ஒப்பற்ற பதங்களாகிய கெடுதலே இல்லாத பதங்களாகிய பதமுத்தி போகங்கள் ஆகிய எல்லாமே ஆளும்பெருமான் எல்லா உயிர்களையும் ஆட்கொள்ளுகின்ற பெருமான் எல்லா உயிர்களையும் ஆட்கொள்ளுகின்ற பேராசை உடையவர். அலைகடல் வாய் மீனி சிறும் பேராசை வாரியன என்று பாடுவார் மணிவாசக பெருமான். எல்லா உயிர்களையும் தன்னுடைய திருவடிக்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பேராசை உடையவர் தான் நம்முடைய பெருமான். அதனாலதான் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லது வேற எதையுமாக அவர் கேளும் கிளையும் கேடில் பதங்களாகவும் அவர் கொண்டதில்லை. அவர் யார்? மூளும் அன்பு, மூளும் பெருகு அன்பும் மூண்டு 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 உள்ளே இருந்து பெருகி வருகிற அன்பே உருவமாக உடைய அன்பெனும் மூர்த்தியார். மூர்த்தியார் தாம் முதல்ல வர்ற மூர்த்தி வடிவம், பின்னாடி வர்ற மூர்த்தி அவருடைய திருப்பெயர். மூணும் பெருகு அன்பு, உள்ளிருந்து மூண்டு மூண்டு எழும்பி வருகிற பொங்கி வருகிற, மூழுதல் உள்ள அடக்க முடியாமல் மேலும் மேலும் பொங்கி வழிகின்ற அன்பு என்னும் வடிவத்தை உடையவர் தான் இந்த மூர்த்தியார் என்பவர். பெருகும் மூளும் பெருகு அன்பெனும் மூர்த்தியார். அன்பென்னும் மூர்த்தியை உடைய, அன்பென்னும் வடிவத்தை உடையவர், அன்பென்னும் உருவத்தை உடையவர். அவர் யார்? மூர்த்தியார் தான். அவர் தான் மூர்த்தியார் எனப்படுபவர் என்று இந்த பாடல்ல பெருமானுடைய திருவடியை தவிர வேற எதையும் பற்றுக்கொள்ளவில்லை, அதை மட்டுமே பற்றி கொள்வோமானால் நிச்சயமாக பெருமானால் ஆட்கொள்ளப்படுவோம். அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு உயிர் சார்பாகவும் பொருட்சார்பாகவும் துணை சார்பாகவும் இருப்பது பெருமானுடைய திருவடிகளை தவிர வேறு எதுவுமே இல்லை.
அவர்தான் நம்மை ஆளும் பெருமான் என்று மிக தெளிவாக நம்பினார். நம்முடைய நாவுக்கரச பெருமான் பாடி காட்டுவார். இம்மைவானவர் செல்வம் விளைத்திடும், அதாங்க இங்க கேளும் கிளை. இம்மை வானவர் செல்வம் விளைத்திடும், அம்மையே பிறவி துயர் தீர்த்திடும். அதான் கேடியில் பதங்கள். அம்மையே பிறவி துயர் தீர்த்திடும், எம்மையாளும் இடைமருதன்களல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே. எம்மை ஆளும், இங்க பாருங்க, ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லதில்லார் மூளும் பெருகு அன்பனும் மூர்த்தியார் மூர்த்தியார் தான். என்ன அளவுக்கு திருமுறைகளிலே தெய்வ சேக்கிழாருக்கு தோய்வு இருக்குமானால், ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றுமாக படித்ததில்லை. அவர் முழுமையாக திருமுறைகளில அந்த ஈடுபாட்டின் காரணமாக அந்த கருத்துக்களை அப்படியே உள்வாங்கி தருகிறான். எப்படி எம்மை ஆளும் இடைமருதன் கடல், அங்க பாருங்க, ஆளும் பெருமான் அடித்தாமரை ரெண்டு ஒண்ணுதான். எம்மை ஆளும் இடைமருதன் கடல் என்றாலும் ஆளும் பெருமான் அடித்தாமரை என்றாலும் பொருள் ஒன்றுதானே. அந்த ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லதில்லார். அதனாலே உள்ளிருந்து எழுகின்ற அன்பு என்னும் வடிவத்தையே தன்னுடைய உருவமாக, அன்பு என்னும் ஒன்றையே தன்னுடைய வடிவமாக கொண்டவர் மூர்த்தியார் என்னும் திருநாமம் உடையவர் என்று இந்த 9வது பாடல் சொல்லுகிறது. மீண்டும் ஒரு முறை நான் பாடலை பட்டு படிக்கிறேன். நாளும் பெருங்காதல் நயப்புறும் வேட்கையாலே, வேட்கையின விருப்பம், வேள் என்ற சொல்லுக்கு விருப்பம் என்பது அடிப்படை. வேள் தான் அடிச்சொல். அதனாலதான் முருகவேள், செவ்வேள், கருவேள் என்று நாம் சொல்றோம்னா, செவ்வேள் முருகப்பெருமான் விருப்பத்துக்குரியவன், கருவேள் மன்மதன் விருப்பத்துக்குரியவன். வேள் என்று சொல்லியிருந்தா வேட்கை, வேட்கைனா விருப்பம். அப்ப விருப்பம் எது? நாளும் பெருங்காதல் நயப்புறும் வேட்கை. ஆள்தோறும் பெருமானுடைய திருவடி தாமரையில் கொண்டிருக்கிற அன்பானது காதலாக மாறி, அதாவது இங்க அந்த காதலானது ஆசையாக மாறி அது வேட்கையாக நிலை பெற்று, அதுவே கேளும் துணை. அதுதான் நமக்கு கேளும், அதுதான் நமக்கு கேள், அதுதான் உயிர் சார்பு, அதுதான் துணை, அதுதான் பொருட்சார்பு. அதோடு மட்டுமல்லாமல், இவையோடு மட்டுமல்லாமல் பின்னாலே இடைய இருக்கிற கேடியில் பதங்கள். கேடியில் என்றால் கெடுதல் இல்லாத. ஏன்னா மற்ற பதங்கள் எல்லாம் கெடுகின்ற பதம். எவ்வளவு பெரிய பதவி வகிக்கலாம். மாவட்ட ஆட்சியரா இருக்கலாம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருக்கலாம். 58 வயதோ 60 வயதோ ஆனா அந்த பதம் போயிடும். ஆனால் இந்த பதம் என்றும் நிலையானது. அதான் இங்க சொல்றாரு, கேளும் துணையாம் துணையும் முதல் கேடியில் பதம். பெருமானுடைய திருவடியை சார்கின்ற அந்த பதமுத்தி போகங்கள், அது சாலோக சாமீப சாரூப சாயுச்சிய எந்த பதமுத்தி போகமாக இருந்தாலும் அது கெடுதல் இல்லாதது, என்றும் நிலையானது. அந்த கேடில் பதங்கள் எல்லாம் எது என்றால் ஆளும் பெருமான் அடித்தாமரையை தவிர வேறு எதுவும் இல்லை என்று உள்ளத்தில் மூளும் பெருகுகின்ற அன்பானது, மூண்டு பெருகுகின்ற அன்பையே தன்னுடைய உருவமாக கொண்டவர் மூர்த்தியார் என்னும் திருநாமத்தை உடையவர் என்று இந்த 9வது பாடல்ல மூர்த்தியாருடைய திருநாமத்தை அறிமுகப்படுத்தி அவருடைய பண்பை மேலும் விளக்குகிறார். சென்ற பாடல்லேயே அவருடைய பண்பு சொல்லப்பட்டு விட்டது. எப்பற்றினையும் அறுத்து ஏறு உகைத்து ஏறுவார்த்தாள் மெய்ப்பற்று என பற்றி விடாத விருப்பின் மிக்கார் என்று சந்த பாடல் சொன்ன அந்த பண்பை உடையவர் யார் என்பதை இந்த பாடல்ல வலியுறுத்துகிறார். அந்த பற்றானது மேலும் மேலும் காதலாகி, அது ஆசையாகி, வேட்கையாகி, அதுதான் கேள், அதுதான் துணை. அதோடு மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து வருகிற பதமுத்தி போகங்களும் அதுதான் என்று இவையெல்லாம் தருவது பெருமானுடைய திருவடி தாமரைதான், நம்மை ஆளுகின்ற பெருமானுடைய திருவடி தாமரைதான் என்று உள்ளத்திலே கொண்டிருக்கிற அன்பின் காரணத்தினாலே அது பெருகி பொங்க அந்த அன்பே வடிவமாக விளங்குகிறவர் நம்முடைய மூர்த்தியார் என்னும் இந்த நாயன்மார். அவரை பற்றி நாம் மேலும் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். பத்தாவது பாடல்.
அதாவது இந்த ஆளும் பெருமான் என்பதனால நாம் என்ன சொல்கிறோம் என்றால், எக்காலத்திலும் எல்லா உயிர்களையும் தன்னுடைய திருவடிகளில் இணைத்துக் கொள்ளுகிற பெருமான் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல், அவ்வாறு உயிர்களை தன்பால் ஈர்த்து கொள்ளுவதற்கு உயிர்கள் தனுகரண போன போகங்களை கொடுத்த பெருமான் அவற்றுக்கு பந்தங்களையும் கொடுத்து பிறகு வீடுவற்றையும் வழங்குகிறான். அதான் பந்தமும் வீடும் மாயப்பிரான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட தன்மையுடைய பெருமானுடைய திருவடி தாமரையே பற்றி கொள்ளத்தக்க சிறந்த பற்று என்று நம்முடைய மூர்த்தி நாயனார் வழங்கினார். அவருடைய செயல் என்ன என்பதை 10வது பாடலில் சொல்லுகிறார். சரி, அவருடைய பண்புகளை எல்லாம் சொல்லியாச்சு, அவருடைய பக்தி தரத்தை சொல்லியாச்சு. அவர் பிற பற்றுகளை அறுத்தவர், பெருமானுடைய திருவடியை தவிர வேற எதையும் பற்றுக்கோடாக கொள்ளாதவர், அழும்பெருமான் அடித்தாமரை அல்லது இல்லார்ன எதிர்மறையாக அதை தவிர வேற எதையும் பற்றுக்கோடாக கொள்ளாதவர். அப்படிப்பட்டவர் அன்பையே உருவமாக கொண்டவர், மூர்த்தியார் என்னும் நாமம் உடையவர். அது 9வது பாடல். அந்த மூர்த்தியார் என்னும் நாமம் பெருமானுக்கு என்ன தொண்டு செய்தார் என்பதுதான் 10வது பாடல். என்ன தொண்டு செய்தார்? அந்தி பெறை செஞ்சடை மேல் அணி ஆலவாயில் எந்தைக்கு அணி சந்தன காப்பு இடை, அணி சந்தன காப்பு இடை என்றும் முட்டா அந்த செயல், அந்த செயலின் நிலை நின்று அடியார் ஒப்ப சிந்தைக்கு இனிதாய திருப்பணி செய்யும் நாளில். இதான் இவர் செய்த திருப்பணி. என்ன திருப்பணி செய்கிறார்? அந்திப்பிறை செஞ்சடை மேல் அணி ஆலவாயில் எந்தை. இது நம்முடைய சிவபெருமான் சோமசுந்தர கடவுளை இப்படி குறிப்பிடுகிறார். அந்திப்பிறை மாலை நேரத்து தோன்றுகிற திங்களை, அந்த ஒற்றைக்கலை சந்திரனை, பிறை சந்திரனை செஞ்சடை மேல் தன்னுடைய சிவந்த சடாமுடியின் மேலே அணி அணிந்திருக்கிற, அணி ஆலவாய் என்பதனாலே அணிந்த அணிகின்ற அணியும் என்பது அது இணைத்தொகை. அணி ஆலவாய், ஆலவாயில், ஆலவாயில்னா மதுரை உங்களுக்கு தெரியும், அது குலசேகர பாண்டியனுக்காக அந்த அமிர்தத்தை தெரித்து மதிமண்டலத்திலிருந்து வந்த அமிர்தத்தை தெளித்து அந்த நஞ்சை போக்கினார் ஆலவாயில். அந்த ஆலவாயில் எந்தை, எந்தை சேக்கரார் சுவாமிகள் எந்தை என்று குறிப்பிடுகிறார். எந்தை என்றால் என்னுடைய தந்தை என்பது பொருள். நொந்தை என்றால் உன்னுடைய தந்தை என்று பொருள். தந்தை என்றால் படற்கையில் இருக்கிற அவனுடைய தந்தை என்று பொருள். ஆனா நம்ம இப்போ எந்தை நொந்தை எல்லாம் விட்டாச்சு, தந்தை மட்டும்தான் இருக்கு. எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவற்றும் தந்தைதாய் தம்பிரான் தனக்கு அகுதிலான் என்று சொல்லுறப்போ மாணிக்க வாசகர் அந்த சரியா பாருங்க, இடம் வச்சு பாடுறாரு. எந்தை அது தன்மை, யாய் எங்க அம்மா, எந்தை ஆய் எம்பிரான் எனக்கு தலைவர், மற்றும் யாவருக்கும் படற்கையில் இருக்கிற எல்லாருக்கும் தந்தை தாய் என்றெல்லாம் சொல்லி தனக்கு அகதிலான் என்று சொல்லுறான். அப்போ இந்த அந்திப்பறை செஞ்சடை மேல் அணிந்திருக்கிற ஆலவாயில் இருக்கிற எந்த ஆகிய சோமசுந்தர கடவுளுக்கு அணி சந்தன காப்பு, நாள்தோறும் அணிவிக்கின்ற சந்தன காப்பு, சந்தனத்தை அரைச்சு மேனி முழுவதும், பெருமானுடைய திருமேனி முழுவதும் பூசுவதுதான் சந்தனக்காப்பு. இப்போ சந்தனக்காப்பு அலங்காரம் என்று செய்கிறார்கள். பெருமானுக்கு நாள்தோறும் அவர் அரைத்து கொடுத்தார். அந்திப்பிறை செஞ்சடை மேல், செஞ்சடை மேல அந்திப்பிறை செருகியிருக்கிறார். சிவந்த சடாமுடியின் மேல் அந்திப்பறை அணிந்திருக்கிறார். அந்த பெருமான் எங்க இருக்கிறார்? ஆலாவாயில் எந்தை, மதுரையில இருக்கிற சோமசுந்தர பெருமானாகி என்னுடைய தந்தை. அவருக்கு அணி சந்தனம், அவர் நாள்தோறும் அபிஷேகமாக கொள்வதும் பிறகு அணிந்து கொள்வதும் ஆகிய சந்தன காப்பை என்றும் முட்டான், என்றும் தடைபடாத நிலையில், ஒரு நாளும் தடைபடாத நிலையில், எந்த நிலையிலும் தடைபடாத நிலையில், அந்த செயலில், அந்த சந்தனக்காப்பு தருகின்ற அந்த செயலில் நிலை நின்று, நிலையாக நின்று, அதான் உரைப்பு, எந்த நிலை வந்தாலும் சரி, எந்த நிலை வந்தாலும் சந்தனக்காப்பு தருவதற்கு நான் தயங்கேன், இடையூறு வந்து தயங்கேன் என்ற அந்த உரைப்பில் நின்று
அடியார் ஒப்ப சிந்தைக்கினிதாய திருப்பணி செய்யும் நாளில் இவர் செய்கின்ற செயலை பார்த்து அடியார்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அடியார் மகிழ்ச்சி அடைந்தால் அது அரண் மகிழ்ச்சி அடைவதுதானே. அடியாருக்கு செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அரணுக்கு செய்வது, அரணுக்கு செய்வது அடியாருக்கு ஆகாது, அடியார் செய்வது அரணுக்கு போகும் என்று திருமூலர் பாடுவார். நடமாடும் கோயில் நம்பர்கொன்றியின் படமாட கோயில் பகவர்க்கு அகுதாமே. எனவே அடியார் ஓப்ப ஒரு செயலை செய்தால் அது ஆண்டவனுக்கு ஓப்பான செயலாக இருக்கும். அதான் இவர் செய்யறாரு. நாள்தோறும் முட்டாமல் தடைவிடாமல் எதை செய்கிறார்? எந்தை கனி சந்தன காப்பிட என்றும் முட்டா அந்த செயலில், சந்தன காப்பார சந்தனம் அரைத்து கொடுக்கிற அந்த செயலில் நிலை நின்று, உரைப்போடு நின்று, நிலையாக நின்று அடியார் ஒப்ப இவர் செய்கின்ற செயலை பார்த்து சிவனடியார்கள் எல்லாம் மகிழ்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு அருந்துண்டினை நம்முடைய மூர்த்தி நாயனார் செய்கிறாரே, மூர்த்தியார் செய்கிறாரே, மூர்த்தியார் செய்கிறாரே என்று அடியார்களெல்லாம் ஒப்ப சிந்தைக்கினிதாய திருப்பணி. சிந்தை மனம்தான் இங்க. மனத்துக்கு இனிமையான திருப்பணி. யாருடைய மனத்துக்கு? அடியார்கள் ஒப்பதனாலே அடியார்களுடைய சிந்தையெல்லாம் மகிழ. ஆண்டவனுக்கு நாளும் சாத்துவதனாலே ஆண்டவனுடைய மனமெல்லாம் திருவுள்ளம் மகிழ. அதோடு மட்டுமல்லாமல் அடியாரை மகிழச் செய்கின்ற, ஆண்டவனை மகிழச் செய்கின்ற அப்படிப்பட்ட ஒரு பேர் நமக்கு கிடைத்ததே என்று மூர்த்தியார் தம்முடைய சிந்தை மகிழ. எல்லாம் பொருள் கொள்ளலாம் இந்த தொடருக்கு. எனவே சிந்தைக்கு இனிதாய திருப்பணி செய்யும் நாளில் அந்த செயல் இனிய செயல், இனியதான் செய்யணும். துன்பம் செஞ்சவனுக்கே இன்பம் செய்கிறார் வள்ளுவர். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்பார். ஆனால் இங்கே பெருமான் எல்லா உயிர்களையும் ஆளுகின்ற தன்மையுடைய பெருமான். கேளும் துணையும் முதல் கேடில் பதங்கள் எல்லாம் ஆளும் பெருமான் திருவடி தாமரை. அப்படிப்பட்ட பெருமானுக்கு இந்த தொண்டை செய்வதற்கு அவர் எவ்வளவு மகிழ்ச்சியோடு செய்திருப்பார். அதான் இங்க அந்த செயலின் நிலை நின்று, அந்த செயலின் நிலை நின்று, நிலை நின்றல் என்பதுதான் உறுதிப்பாடோடு செயல்படுவது. உரைப்பு, உரைப்போடு இருந்து அடியார் ஒப்ப இவர் சிவபெருமானுக்கு செய்கின்ற தொண்டை பார்த்து அடியார்களெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதை மேலும் வலியுறுத்தி சொல்வது போல சிந்தைக்கு இனிதாய திருப்பணி என்றார். யாருடைய சிந்தைக்கு இனியாய திருப்பணி? அடியார்கள் எல்லாம் ஒப்பதனாலே அடியார்களுடைய சிந்தைக்கெல்லாம் இனியதாய திருப்பணி. பெருமானுக்கு இவர் அன்போடு கொடுப்பதனாலே, பெருமான் அதை ஏற்றுக்கொள்வதனாலே பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு இனிதாய திருப்பணி. அடியார்கள் ஓக்கவும் ஆண்டவன் ஓக்கவும் இப்படி திருப்பணி செய்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டிற்றே என்பதனாலே அந்த மூர்த்தி நாயனாருடைய உள்ளத்துக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி. இப்படி சிந்தைக்கு இனிதாய திருப்பணி செய்யும் நாளில் இப்படிப்பட்ட திருப்பணியை தொடர்ந்து அவர் செய்து கொண்டு வருகின்ற காலத்தில் இங்கதாங்க இந்த சந்தன காப்பை பற்றி நம்முடைய ஆறுமுகநாதர் பெருமான் அவர்கள் சூசனத்திலே ஒரு 3-4 பகுதிகளாக பிரித்து சொல்லுகிறார்கள். அதுல சந்தன காப்பு கொடுப்பதை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் பார்க்கலாம். இந்த நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஆறுமுகநாதர் பெருமான் காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு வரைக்கும் தான் சூசனம் எழுதியிருக்கிறார்கள். இந்த மூர்த்தி நாயனாருடைய வரலாற்று புராண சூசனத்தை ஒரு 3 பகுதிகளாக பிரித்து எழுதியிருக்கிறார். 3 பகுதிகளாக பிரித்து எழுதியிருக்கிறார். அதுல முதற் பகுதி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 2வது பகுதி அந்த தொடர்பு வர்றப்ப பார்க்கலாம். முதற் பகுதியில என்ன சொல்றாரு? சிவனுக்கு சந்தன காப்பு கொடுத்தல் என்று தலைப்பிட்டிருக்கிறார். அந்த சூசனத்துல சிவனுக்கு சந்தன காப்பு கொடுத்தல் என்று தொடங்குகிறார். அவர் என்ன எழுதுகிறார்? சிவபெருமானுக்கு சாத்தும் பொருட்டு ஆறுமுகநாதர் பெருமான் எழுதுவதை நான் இப்பொழுது படித்து காட்டுகிறேன். சிவபெருமானுக்கு சாத்தும் பொருட்டு சந்தன காப்பு கொடுத்தல் உத்தம சிவபுண்ணியமாம். நாவலர் பெருமான் குறிப்பிடுகிறார். பெருமானுக்கு சாத்துவதற்காக சந்தனத்தை அரைத்து கொடுப்பது என்பது சிவபுண்ணியங்களில் உத்தம சிவபுண்ணியம். உத்தமன்னா மிக மேலான என்பது பொருள். மேலான சிவபுண்ணியமாம். சந்தன குழம்போடு, அதோடு மட்டுமல்லாமல் சந்தன குழம்போடு பனி நீர்,
தெரியும் உங்களுக்கு. பனிநீர், பன்னீர். பனிநீர் என்றால் கண்ணூர் காஷ்மீர் பகுதியிலிருந்து இப்பொழுது ஒரு காலத்திலே தருமபுரி ஆதீனத்திலே சிவனடியார்களுக்கெல்லாம் வாங்கி வழங்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது மளிகை கடையெல்லாம் விற்கிறாங்க, நாட்டு மருந்துகளை விற்கிறாங்க. இதெல்லாம் பனிநீர் என்று பெயர் அல்ல, பெயர்தான் பனிநீர். உண்மையான பனிநீர் என்பது கண்ணோஜ் பன்னீர் என்று சொல்வார். அது ஒரு காலத்தில் நம்முடைய தருமபுரி ஆதீனத்துல சிவனடியார்களுக்காக வரவழைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. அது போல இந்த சந்தன குழம்போடு பனிநீர், குங்குமப்பூ, கோரோசனை, நம்ம இவர் கொடுத்தார்ல திருநாளை போவார், கோரோசனை, கஸ்தூரி அவர் கொடுத்தார், பச்சை கற்பூரம் என்பன கலந்து சாத்தல் உத்தமங்கிறார். உத்தம சிவபுண்ணியம் என்று சந்தன காப்பு கொடுத்துற சொன்னவர், சந்தன குழம்போடு மட்டுமல்லாமல் நீங்கள் பனிநீரும் குங்குமப்பூவும் கோரோசனையும் கத்தூரியும் பச்சை கற்பூரமும் ஆகியவற்றையெல்லாம் கலந்து கொடுப்பீர்களானால் அது உத்தமோத்தமம், மிக உயர்ந்தது. அப்போ சிவனுக்கு செயற்பாலனமாகிய உபசாரங்கள் எல்லாவற்றுள்ளும் கந்தம் சாத்தலே சிறந்தது என்று சிவாகமம் சொல்லும். கந்தம்னா மனப்பொருள். சிவபெருமானுக்கு எத்தனையோ உபசாரங்கள். நீ நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள், சிவாச்சாரியார்கள் உபசாரம் செய்வார்கள். அந்த உபசாரங்கள் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த உபசாரம் எது என்றால் இந்த கந்தம் மனப்பொருள்களை சாத்துவதுதான் என்று சிவாகமங்கள் செப்புகின்றன. அது எப்படி அவர் எழுதி காட்டுகிறார்? சாத்துக சாந்து, சாத்துக சாந்து, பனிநீர், பளிதம், குங்குமமும் சேர்த்தி உளத்து ஆதரவு செய்து, இவ்வளவையும் உள்ளத்து அன்போடு செய்ய வேண்டும் என்கிறார் சிவாகமம் சொல்லுற நூல்ல. இதெல்லாம் சும்மா கடமைக்கு செஞ்சிடாதீங்க. சாத்துக எதை? சாந்து, பனிநீர், பளிதம், குங்குமமும் சேர்த்தி உளத்து ஆதரவு செய்து எனவும், அப்புறம் கூட்டுவித்தாரும் பளிதம், குங்குமம், சாந்தம், பனிநீர் தீட்டும் விதிதன்னை தேர்ந்து எனவும், இதெல்லாம் சோமவார விரத கற்பம் என்ற நூலில் சொல்லப்படுகிற செய்திகள் என்று நம்முடைய ஆறுமுகனார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து சுகந்தம் கந்தம் சுலவிய லேபனம் முகந்த லிங்கத்து ஒரு தினம் சாத்தினோர் ஒரே ஒரு நாள் இவற்றையெல்லாம் உள்ளன்போடு சாத்தியர்களானால் இகந்து பாவம் இமையவர் கோடியாண்டு அகந்தெளிந்து அங்கு அரண்பதி நண்ணுவார். ஒரே ஒரு முறை நன்றாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். சுகந்தம் கந்தம் இதெல்லாம் மனப்பொருள் தான். சுகந்தம் கந்தம் சுலவியலேபனம் இப்படிப்பட்ட அந்த கலவையே முகந்த லிங்கத்து ஒரு தினம் சாத்தினோர் ஒரே ஒரு நாள் இவற்றையெல்லாம் அன்போடு சாத்தினால் இகந்து பாவம் இகந்து நம்மை விட்டு பாவங்களெல்லாம் போக இமையோர் உலகத்திலே போய் கோடியாண்டு அகந்தெளிந்தங்கு அரண்பதி அண்ணுவார். அங்கே கோடியாண்டு இருந்து அதுக்கு பிறகு அரண்பதியை சிவலோகத்தை அடைவார்கள் என்று சிவபுண்ணிய தெளிவு என்ற ஒரு நூல் கூறுகிறது. சிவபுண்ணிய தெளிவு இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிற, இப்பொழுது சைவ சமயத்தால் அதிகமாக அறியப்படாத நூல்கள் தான் இந்த நாம் படிக்கிற நூலெல்லாம். அந்த சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ சமய பேரறிஞர்கள் இவற்றையெல்லாம் விளக்கமாக தங்களுடைய சொற்பொழிவிலே சொல்லி இருக்கிறார்கள். சிவாகமங்களை சொல்லி இருக்கிறார்கள், சோமவார விரத கற்பம் சொல்லி இருக்கிறார்கள், இந்த சிவபுண்ணிய தெளிவையெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இவையெல்லாம் அருகி போயின. இவற்றையெல்லாம் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று. அப்போ மேன்மைகோள் சைவ நீதி உலகமெல்லாம் விளங்க வேண்டும் என்றால் சிவத்தை எல்லோரும் வழிபாடு செய்ய வேண்டும், அன்போடு வழிபாடு செய்ய வேண்டும். அன்போடு வழிபாடு செய்வதிலே சிவபுண்ணியங்களை நாம் செய்ய வேண்டும். சிவபுண்ணியங்கள் எவை என்று பார்த்தோம். அந்த சிவபுண்ணியத்துல உத்தம சிவபுண்ணியம் எது, உத்தமோத்தம சிவபுண்ணியம் எது என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்புறம் இச்சிவபுண்ணியத்தால் மிகச் சிறப்புற்றவர் இம்மூர்த்தி நாயனார். இவரை பற்றி வரலாறு எழுதுகிற பொழுது சந்தனம் வரைத்து கொடுத்து அதனாலே மிகவும் புகழ் பெற்றவர், சிறப்புற்றவர் மூர்த்தி நாயனார் என்பது. இவர்தான் நாள்தோறும் தவறாது செய்ய சங்கற்பித்த, நாள்தோறும் முன்னே பார்த்தோம், நாளும்
பெருங்காதல் நயப்புறு வேட்காரின்னு பார்த்தோம். அவங்க இவர்தான் நாள்தோறும் தவறாது செய்ய சங்கல்பம் செய்து கொண்ட உறுதி எடுத்துக்கொண்ட இத்திருத்தொண்டை அது பற்றி அரசன் தமக்கு செய்த இடுக்கண் மிகுதி கண்டும் அரசன் என்ன இதற்கு இடுக்கண் செய்ய போகிறான் என்பதை நாம் வருகிற பாடல்களிலே பார்க்க இருக்கிறோம். அந்த இடுக்கண் மிகுதி கண்டும் தவறாது செய்தமையானும் சந்தனக்கட்டைக்கு முட்டு வந்த பொழுது இந்த முட்டுப்பாடு ஏற்படுத்தியும்னா அந்த மன்னன் தான். முட்டு வந்த பொழுது தமது முழங்கையை சந்தனக்கல்லிலே தேய்த்த பெருந்தன்மையானும் தாம் உலகாலும் அரசராய வழியும் செருக்குறாது. பின்னாடி அவர் பாண்டிய நாட்டை ஆள இருக்கிற அரசராக போகிறார். அந்த வழியிலும் செருக்குறாமல் இப்பணியை தாமே செய்தமையானும் தெளியப்படும் என்று இந்த மூர்த்தி நாயனாருடைய சந்தன காப்பு செய்த இந்த பணியை சொல்கிறார். இவர் தமது சரீரத்தில் சிறிதும் பற்றுமின்றி, இவருக்கு உடல் பற்றி எதுவும் இல்லை. ஏன்னா முதலே பார்த்தாச்சு, கேளும் துணையும் முதலாம் கேடில் பதங்கள் எல்லாம் ஆளும்பெருமான் அடித்தாமரை என்ற உறவு வந்து விட்ட உடனே தன்னுடைய உடம்பின் மீது எந்த பற்று வராது. எனவே தம்முடைய சரீரத்தில் சிறிதும் பற்றின்றி சிவனே தமக்கு இனியர் என்று துணிந்து அவரையே இடைவிடாது பற்றி நின்ற மெய்யன்பர் என்பது இந்த செயற்கரும் செயலால் நாம் உணர்ந்து கொள்ளலாம். செயற்கரும் செயலால் உணர்க என்று நாவலர் ஐயா அவர்கள் முடிக்கிறார். அதான நம்முடைய நாயன்மார்கள் ஒவ்வொருவருடைய செயலும் செயற்கரும் செயல். நான் மறந்து விடக்கூடாது. ஏதோ ஏற்பகை நாயனாரை சுவாமி சொல்லுவார், ஏற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த திறனே ஓலம் ஓலம் என்று சிவபெருமான் அவரை சொல்லார். செயற்கரும் செய்த செயலை செய்த தீரனே ஓலம் ஓலம் என்று ஏற்பகை நாயனாரை அடித்தார். எனவே அவர் மட்டும்தான் செயற்கரும் செயல் செய்தவரா என்றார். அவரும் செயற்கரிய செயலை செய்தவர் தான். அதை போல எல்லா நாயன்மார்களுடைய செயலும் செயற்கரிய செயல்தான். செங்கீரையும் மாவடுவையும் வயலிலே சிந்த கண்டு கமரிலே சிந்த கண்டவுடன் யார் கழுத்து அறுத்துக் கொள்வார்கள், அறுத்துக் கொள்ள முயல்வார்கள். அதை போலவே திருவொற்றியூரிலே திருக்கோயில்ல அகலெல்லாம் பரப்பி திரியெல்லாம் விட்டு எண்ணெய் கிடைக்காமையினாலே தன்னுடைய உதரத்தை பாய்ச்சுவதற்காக கழுத்து ஏற்க துணிந்த கலியநாயனாருடைய செயல் செயற்கரிய செயல் இல்லையா? நாம் ஒவ்வொரு நாயன்மாருடைய செயலையும் பார்க்கணும். எதிரே இருக்கிறவன் அந்த அதிசூரன் தனக்கு பகைவன் தெரிந்தாலும் அவன் அணிந்திருந்த திருநீரை பார்த்தவுடனே ஓ நான் அறியாது கெட்டேன் என்று சொல்லி இவர் நிராயுத பாணியை கொண்டார் என்னும் பழி வந்து விடக்கூடாது என்பதற்காக அவரோடு போரிடுவது போல நடித்து அவர் அவ்வாறு செய்ய முன்னின்ற பாதகனும் அதையே செய்து முடித்தானே. அப்பொழுது அந்த ஏனாதிநாதருடைய செயல் செயற்கரும் செயல் அல்லவா என்று ஒரு பெரிய பட்டியல் பார்த்தோம்னா 63 நாயன்மார்கள், தனியடியார்கள், தொகையடியார்கள், எல்லாருடைய செயல்களும் செயற்கரிய செயல்கள் தான் என்பது எந்த ஐயப்பாடும் இல்லை. எத்தனை பேருக்கு அந்த முழங்கையை தைத்து பெருமானுக்கு சந்தன காப்பு தர மனம் வரும். அவர் தன்னுடைய உடம்பின் மீது எந்த பற்றும் இல்லை. அது அடைகின்ற அது அடைகின்ற துன்பத்தை பற்றியும் கவலை இல்லை. அதனாலேதான் தன்னுடைய முழங்கையை உள்ளே இருக்கிற எலும்பு திறந்து மூளை வெளியே வருகிற அளவுக்கு அவர் தேய்த்தார். அதற்கு மேலும் பெருமான் ஆளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தடுத்து நிறுத்தினார் என்பது பின்னாலே வருகிற வரலாறு. சரி, இப்ப பாருங்க, அந்திப்பறை செஞ்சடை மேல் அணி ஆலவாயில் எந்தைக்கு அணி சந்தன காப்பு இடை என்றும் முட்டாமல் முட்டாது, இடையிலே தொய்வு ஏற்படாமல் அந்த செயலின், அதாவது அந்த செயல் என்பது சந்தன காப்பிடுகின்ற செயல், முட்டாது செய்கின்ற அந்த செயலின் நிலை நின்று உரைப்போடு நின்று நிலைத்து நின்று அடியார் உவப்ப தன்னுடைய செயலை கண்டு சிவனடியார்களெல்லாம் மகிழ சிந்தைக்கு இனிதாய திருப்பணி, தன்னுடைய சிந்தைக்கு, அடியார் சிந்தைக்கு, ஆண்டவனுடைய சிந்தைக்கு இனிதாய திருப்பணி செய்யும் நாளில் ஒரு பகைவன் வருகிறான், இந்த செயலுக்கு இடையூறு செய்ய வருகிறான், இவருடைய செயற்கரும் செயலை உலகத்திற்கு எடுத்து காட்டுவான் வேண்டி அப்படி ஒரு அரசன் வருகிறான் பாருங்க. காணக்கடிசூழ் வடுக கருநாடர் காவல், காணக்கடிசூழ் வடுக கருநாடர் காவல் மானப்படை மன்னன் வலிந்து நிலம் கொள்வானாய்
யானை, குதிரை, கருவிப்படை வீரர், திண்டேர், சேனைக்கடலும் கூட தென் திசை நோக்கி வந்தான். தென் திசை நோக்கி வந்தான் என்பதனாலே இவன் வட திசையிலிருந்து வந்திருக்கான்னு தெரியும். கர்நாடக நாட்டிலிருந்து வந்திருக்கிறான். கர்நாடம் என்றால் கர்நாடம் என்று சொல்தான் பின்னாடி கன்னடம் ஆயிற்று. கரிசல் மண் பூமி, கருமண் பூமி. இந்த கர்நாடர் தான் இங்கு பின்னாடி கொங்கு பகுதியிலே வந்து சேர்ந்தார்கள், குடியேறினார்கள். வசதியான பகுதி, அவங்களுக்கு வர்றதுக்கு எளிமையான பகுதி. நம்முடைய சுதமுக சாமிகள் பாடுவார் அல்லவா, கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமி சொல்லி நெடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டு ஆறலைக்கு விடும் என்று இந்த வடுக வேடுவர்கள் எல்லாம் குறிப்பிடுகிறார்கள். ஒரு வடுக கர்நாடக வேந்தன் வர்றான, அவன் காணக்கடி சூழ் வடுக கர்நாடக காவல் மானப்படை மன்னன். பெரிய படை வச்சிருக்கிறான், பெரும் படை இருக்கிறது. அவன் நாட்டில காட்டையே அரணாக கொண்டிருக்கிறான். பழங்காலத்தில் நம்முடைய அரண் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் இயற்கை அரண் என்று சொல்லுவார்கள். நீரரண், இளரண், மலையரண், காட்டரண் என்று இயல்பாக அரண்கள் அமைந்திருக்கிற பகுதிகளில் தான் கோட்டைகள் அமைப்பார்கள். கோட்டையை சூழ ஒரு பெரிய ஆழமான நீர்நிலை, அகழி, ஆழமான நீர்நிலை, அதுக்கு பேர் அகழின்னு பேரு. அதுல முதலான நீர்வாழவனவற்றை விட்டிருப்பாங்க, பகவர்கள் எளிதில் உள்ளே வர முடியாதபடி. அது நீரரண். அதை தாண்டி பெரிய மணல் பரப்பு, மிக வேகமாக எதிரியினுடைய தேரோ குதிரையோ யானைப்படையோ வந்துவிட முடியாத அளவுக்கு மணல் பரப்பு. அப்புறம் மலையரண் அமைந்தால் மலையரண், காட்டரண். ஆக இந்த அரண்கள் எல்லாம் இயல்பாகவே அமைத்து கொண்டு அதற்கு உள்பகுதியிலே கோட்டை அமைத்துக் கொள்வார்கள் நம்முடைய மன்னர்கள். அதை இங்கே காணக்கடி சூழ் வடுக கருநாடன். இந்த கர்நாடகன் எப்படிப்பட்டவனா, காட்டையே அரணாக கொண்டவன் தன்னுடைய நாட்டில. காணம் என்றால் காடு, கடி என்றால் காவல், காவலர் இங்க அரண். காட்டை காவல் காக்கிற அரணாக சூழ்ந்து கொண்டிருக்கிற நாடு வடுக கர்நாடு. வடுகன், வடுக மொழி அது. வடுகர்கள், வடுக கண்ணன் என்ற இலக்கண உதாரணங்களை எல்லாம் பார்க்கலாம். வடுகன் கண்ணன் வடுக கண்ணன் ஆகும். அப்போ அந்த வடுகர் என்பவர்கள் வடுகு மொழி பேசியவர்கள். அவர்கள் நமக்கு வட திசையிலிருந்து வந்தவர்கள். பொதுவாக போருக்கு வரும்பொழுது என்ன செய்வான் ஒரு மன்னன், ஒரு நாட்டின் மீது படையெடுத்து அந்த நாட்டை வெற்றி பெற்று அங்க இருக்கிற பொன்னையும் பொருளையும் பிற வளங்களையும் வாரி செல்வான். அதான் பொதுவாக செய்கின்ற மன்னர்கள் போர். ஆனால் இந்த வடுக கர்நாடக வேதம் என்ன பண்றான், மண் பிடிக்கிற ஆசையில வர்றான். அதான் இங்க சொல்ற காணக்கடி சூழ், காவலாக காட்டையே சூழ்ந்திருக்கிற அரணாக கொண்டிருக்கிற காண கடி சூழ். கடி என்றால் காவல், கடியன் கிளவி காப்பிய கூர்மை விரைய எச்சமடக்கம் பெருமை என்று ஒரு பெரிய, அது பல பொருள் குறித்த ஓர் உரிச்சொல். கடி என்றால் காவல் என்பது பொருள், கடி என்றால் விரைவு என்பது பொருள், கடி என்றால் மண்டல் என்பது பொருள். நிறைய பொருள் இருக்கிறது. இப்போ காணக்கடி சூழ் வடுக கருநாடர் என்றால் காணத்தையே காவலாக அரணாக சூழ்ந்திருக்கிற வடுகுமொழி பேசுகிற கருநாடக வேந்தன், கன்னட நாட்டை சார்ந்தவன். அந்த கர்நாடர் காவல் உடைய அந்த நாட்டை ஆளுகிற அரசன் மானப்படை மன்னன், மிகப்பெரிய படை. மானம் என்றால் பெரும் இல்லையா, மானப்படை மன்னன், மிகப்பெரிய சேனையுடைய மிகப்பெரிய படையுடைய அந்த மன்னன் வலிந்து நிலம் கொள்வானாய். வலிந்து, இவங்க சண்டை போல அந்த நாட்டிலே போய் ஆணிரை கவர்ந்து வரல, வலிந்து நிலம் கொள்ள வேண்டிய ஆசையோடு வருகிறான்.
பொதுவாக போருக்கு வருபவர்கள் பொன்னையும் பொருளையும் வாரி செல்வார்கள். ஒரு பொருளும் உங்கு பொருளும் தன் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள் என்பது வள்ளுவம். அரசனுக்கு எப்படியா பொருள் வரும் சேரும் என்றால் உருபொருளும் வாரிசு இல்லாமல் போன சொத்துக்கள், உள்கு பொருள் சுங்க வரியாக பெற்ற பொருள், தன் ஒன்னார் தரு பொருள் பகை நாட்டை வென்று அங்கிருந்து கொண்டு வந்த பொருள், இந்த மூன்றும் தான் அரசனுக்கு செல்வம். ஆனால் இவன் இந்த கர்நாடக வேதம் என்ன பண்றான், ஒரு பெரிய படையை கொண்டு வர்றான். போருக்காக மட்டுமல்ல, வலிந்து நிலம் கொள்வதற்காக வருகிறான். பாண்டிய நாட்டை பிடிப்பதற்காக வருகிறான். மானப்படை மன்னன் வலிந்து நிலம் கொள்வானாய். வலிந்து இவங்க சண்டை போல அவனே வலியே இந்த தமிழ் மண்ணை பாண்டிய நாட்டை ஆட்சி கொள்வதற்காக கொள்வானாய். யானை, குதிரை, கருவிப்படை வீரர், திண்தேர், இவையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரதகஜ துராபதாதிகள், யானைப்படை, குதிரைப்படை, கருவிப்படை வீரர், காலாட்படை. அந்த காலாட்படை வீரர் என்ன வச்சிருப்பாங்க, சிலர் வில் ஏந்தியவர்கள், சிலர் வாழேந்தியவர்கள், சிலர் வேரேந்தியவர்கள், இப்படி ஈட்டியும் குந்தமும் நேமியும் இதை போல போர்க்கருவிகளை எல்லாம் ஏந்தி வருகிற படை வீரர்கள் காலாட்படையினர். இவர்களெல்லாம் ஆட்சி வர்றாங்க. போர் செய்யறது வரும்போது யானை, குதிரை, கருவிப்படை வீரர், அதோடு மட்டுமல்லாமல் தேர்ப்படை, திண்மையான வலிமையான தேர்ப்படை ஆகியவற்றை இந்த சேனை கடல் போல கொண்டு வரான். சேனை கடல் சேனைன்னு சொல்ல, கடல் போல சேனை இல்ல, சேனையே கடலா இருக்குதான். அவ்வளவு பெருசு கொண்டாங்க. அது உருவாம்பாங்க. சேனை கடலும் கொடு தொகுத்தலைவியார கொண்டு என்பது பொருள். சேனை கடலும் கொடு தென்திசை நோக்கி வந்தான். எனவே அவன் வடநாட்டில் இருக்கிறான், இங்க தென் திசையை நோக்கி வர்றான். தென் திசை நோக்கி பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வர்றான். ஆனா நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் இந்த போரை பற்றிய குறிப்பிடுகிற பொழுது சரியான தரவுகள் கிடைக்கல. இது எந்த காலத்தில் நடந்தது, எந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் என்றால், பாண்டியர்கள் யாரும் வீரத்தில் குறைந்தவர்கள் இல்லை. நம்முடைய சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் வடதிசை வென்று சென்று இமயமர வென்று வில் புலி கயலெல்லாம் பொறித்தவர்கள். தமிழ் மன்னர்கள் வடபுலத்து வேந்தர்களுக்கு எங்களவும் தாழ்ந்தவர்கள் இல்லை. எப்போ 2 பேர் சொன்னாங்கிறதுக்காக சேரன் செங்குட்டுவன் படையெடுத்து போகலையா, கனகன விசயனும். அது போல போகிறவன் வடதிசை படையெடுத்து சென்று இமயமலையிலே சென்று அந்த வழியே அடைத்த சோழன் என்று ஒரு அரசனை பற்றி படிச்சிருக்கிறோம். புது வழியை உண்டாக்கினான். அப்படி நம்முடைய சேர சோழ பாண்டியர்கள் வடபுலமெல்லாம் படையெடுத்து சென்று இமயத்தில் வில் புலி கயல் பொறித்தவர்கள். அப்படி இருக்க ஏதோ ஒரு பாண்டிய மன்னன் சற்றே வலிமை குறைந்தவனாக இருக்கிற நேரத்தில் இந்த வடுக கர்நாடன் நிலம் கொள்வதற்காக இவனோடு போரிட்டு அந்த நாட்டை பிடுங்கி கொண்டிருக்கிறான் என்பதை பற்றிய வரலாறை பார்க்கிற பொழுது, அந்த வரலாறு நம்முடைய தீவை சதாசிவ பண்டாரத்தார் என்பவர் பாண்டிய நாட்டுடைய வரலாறு, பாண்டிய வரலாறு எழுதுவார். நம்முடைய வரலாற்று ஆசிரியர்களே சதாசிவ பண்டாரத்தார் மிக நல்ல வரலாற்று ஆசிரியர். அதோடு மட்டுமில்லாமல் சைவ பேரறிஞர். இதில் என்ன சிறப்பு என்றால், நம்முடைய வரலாறு எழுதிய தீவை சதாசிவ பண்டாரத்தாராக இருந்தாலும், கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் சுந்தரேச பாண்டியாராக இருந்தாலும், வரலாற்று பேராசிரியர் ராசமாணிக்கராக இருந்தாலும், இவர்களெல்லாம் மிகச்சிறந்த சிவப்பற்றுடையவர்கள். அதனாலேதான் அவர்கள் எழுதுகிற பொழுது வரலாற்றோடு நம்முடைய சைவ சமய நூல்கள் கூறுகிற கருத்துக்களையும் இணைத்து பார்க்கிறார்கள். இப்ப இந்த மூர்த்தி நாயனார் காலத்துல ஒரு வடுக கர்நாடகன் பாண்டிய நாட்டில படையெடுத்தானே, அவன் யார் என்ற ஆய்வு செய்கிற பொழுது அவன் களப்பரனாக இருக்கலாமா? அதாவது இது 5ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட வரலாறு, 3ஆம் நூற்றாண்டில் நடந்திருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அது
இந்த 3ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாண்டியருள் வலிகுன்றிய ஓர் அரசன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த பொழுது, இது தீவை சதாசிவ பண்டாரத்தார். தீ என்றால் திருப்புறம்பயத்தை சார்ந்த என்பது பொருள். ஒரு ஊரு. தீவை சதாசிவ பண்டாரத்தார் என்பவர் நல்ல வரலாற்று ஆசிரியர். அவர் பாண்டியர் வரலாறு, சோழ வரலாறு எல்லாம் எழுதியிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிடுகிறார், கிபி 3ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாண்டியருள் வலிகுன்றிய ஓரரசன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த போது, இப்ப நம்ம படிக்க போற இந்த பாண்டிய மன்னன், அப்பொழுது களப்பிரர் மரபை சேர்ந்த மன்னன் ஒருவன் பாண்டி நாட்டின் மேல் படையெடுத்து சென்று அதனை கவர்ந்து கொண்டு அரசாளத் தொடங்கினான். அதனால் பாண்டியர் தொன்று தொட்டு ஆட்சி புரிந்து வந்த தம் நாட்டை இழந்து பெருமை குறைந்து பாண்டிய நாட்டில் ஓரிடத்தில் ஒடுங்கி வதிந்து வருவாராயினர். ஆகவே அந்நாடு களப்பிரர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த காலத்தில் அங்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த பாண்டியர்களை பற்றிய செய்திகள் இந்நாளில் தெரியவில்லை. இப்படி மிகப்பெரிய அந்த வரலாற்றை சொல்லிக்கொண்டே போகிறார். அந்த களப்பாடர்கள் செய்த கொடுமைகளில் மிகப்பெரிய கொடுமை எது என்றால், தமிழ்ச் சங்கத்தை அழித்து விட்டார்கள் என்று மிக மிக வேதனையோடு எழுதுவார் நம்முடைய வரலாற்றாசிரியர். அவர்கள் செய்த கொடிய செயல் எது என்றால், அவர் நாட்டை ஆண்டதை பற்றியோ இங்க இருக்கிற செல்வங்களை அள்ளி சென்றதை பற்றியோ அவர் வருந்தவில்லை. கடைச்சங்கத்தை அவர்கள் அழித்து விட்டார்கள். கடைச்சங்க காலம் என்பது கிபி 2ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி வரை. எனவே இது சற்றேறத்தாழ பொருத்தமாக இருக்கும். வடுக கருநாடன் ஒருத்தர் வந்து மதுரை மாநகரத்தை வலிய நிலம் கொண்டு அங்கே தமிழ்ச்சங்கத்தை அழித்து போன நிலை. அதுதான் மிக வருத்தத்தோடு அவர் குறிப்பிடுவார். அப்படி குறிப்பிடுகிற பொழுது ஒரு செய்தியை சொல்றார் அவர். இனி பெரிய புராணம் எனப்படும் திருத்தொண்டர புராணமும், இந்த வரலாறு அவர் பொருத்தி காட்டுறார். பெரிய புராணம் எனப்படும் திருத்தொண்டர புராணமும் கல்லாடம் என்று ஒரு சித்தாந்த நூல் இருக்கிறது. கல்லாடமும் கர்நாடவேந்தன் ஒருவன் பாண்டி மண்டலத்தை கவர்ந்து அரசாண்டனன் என்றும், கர்நாடவேந்தன் ஒருவன் பாண்டி மண்டலத்தை கவர்ந்து அரசாண்டனன் என்றும், அவன் காலத்தில் சைவ நெறி அழியவே சமண சமயம் மிகச் செழித்ததென்றும், இவன் அருகந்தரத்திரம் சார்ந்தான் என்று பின்னாடி நாம் பார்க்க இருக்கிறோம். சமண சமயம் மிகச் செழித்ததென்றும் பின்னர் ஓரிரவில் அவன் கொல்லப்பட்டான் என்றும் கூறுகின்றன. வரலாறுல கொல்லப்பட்டான் இருக்கிறது, ஆனால் அவன் இறந்து போயிருப்பான். நம்முடைய பெரிய புராணத்தின் அடிப்படையில கொல்லப்பட்டான் என்றும் கூறுகின்றனர். இவ்விரு நூல்களும் கூறும் கர்நாடவேந்தன் களப்பெறனாகத்தான் இருத்தல் வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். பிறமொழியாளரான களப்பெறரின் படையெடுப்பும் ஆளுகையும் பாண்டிய நாட்டில் பல மாறுதல்களையும் புரட்சியையும் உண்டு பண்ணி அவை என்றும் நின்றில்லவுமாறு செய்துவிட்டன. அரசாங்க மொழி வேறொரு மொழியாக போய்விடவே தம் தாய்மொழியாகிய தமிழ் ஆதரிப்பாரற்று வீழ்ச்சி எய்தியது. அவங்க காலத்தை, களப்பெறர் ஆட்சி காலத்தை, அதான் அது இருண்ட காலம் என்பார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். தமிழ் கலை, தமிழர் நாகரிகம், பிற சிறந்த பண்புகளாகி எல்லாம் சிதைந்து அழிந்து போயின. தமிழ்நாட்டில் முன்னோர்களால் நிறுவப் பெற்று இடையீடின்றி நடைபெற்று வந்த அறச்செயல்கள் பலவும் அழிக்கப்பட்டு போயின. பௌத்தம், சமணம் ஆகிய பிற சமயங்கள், பிற மொழியில் எழுதப்பெற்ற நூல்கள் அரசாங்கத்தினுடைய பேராதரவு பெற்று வழங்கின. இக்களப்பெறரது படையெழுச்சியினால் மதுரை மாநகரில் தமிழாராய்ச்சி செய்து கொண்டிருந்த கடைச்சங்கமும் அழிந்து போய்விட்டமை அறியத்தக்கது. களப்பெறர் ஆட்சியால் ஏற்பட்ட தீமைகளுள் இதனினும் கொடியது வேறில்லை என்று கூறலாம். எனவே அவருடைய ஆட்சி காலம் ஒரு இருண்ட காலம் என்று நம்முடைய தீவை சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள் பாண்டியர் வரலாற்றை மிக அழகாக குறிப்பிடுகிறார்கள். கீழே மேற்கோளாக எடுத்து காட்டுகிற பொழுது இந்த கானக்கடி சூழ் கர்நாடக காவலன் என்ற அந்த பாடலையும், அதை தொடர்ந்து வருகிற வந்துற்ற பெரும்படை மண்புதைய பரப்பி என்ற அடுத்த பாடலையும் எடுத்து காட்டி, கல்லாடத்தில் ஆதாரமாக இவர் காட்டிய பகுதி படை 4 உடன்று பஞ்சவன் துறந்து, படை 4 உடன்று, ரத தேர்ப்படையும் குதிரைப்படையும் யானைப்படையும் காலாட்படையும் ஒன்றோடு ஒன்று மோதி உடன்று பஞ்சவன் துறந்து, பஞ்சவன்னா பாண்டியன், அவன் ஆட்சியை துறந்து மதுரை வெவ்விய கருநடர், மதுரையை கவர்ந்து கொண்ட திருடி கொண்ட கருநடர் வேந்தன் அருகர் சார்ந்து நின்று அரண்மனை அடைப்ப,
அருகந்தர்களாகிய சமண சமயத்தை சார்ந்து சிவபெருமானுக்கு பணிகள் செய்து கொண்டிருக்கிற தொண்டர்களுடைய செயல்களை எல்லாம் அடைத்து விட்டான் என்று கல்லாடம் என்ற நூல் இந்த வரலாற்றை குறிப்பிடுகிறது. இப்போ நாம் இந்த பெரிய புராணம் என்பது சமுதாய நூல், இலக்கிய நூல், அது ஒரு காப்பியம் என்பதோடு மட்டுமல்லாமல் அது ஒரு வரலாற்று நூலாகவும் விளங்குவதை நாம் வருகிறோம். அந்த வகையில் இங்கே காணக்கடி சூழ் கருநாடக இந்த பாட்டுக்கு வந்துருவோம். காணக்கடி சூழ் கருநாடக காவல் மானப்படை மன்னன், மானம்னா பெருமைன்னு அர்த்தம், பெரிய படை, மானப்படை மன்னன் வலிந்து நிலம் கொள்வானாய், இயல்பாக இல்லை வலிய அவனாகவே நிலம் கொள்வானாய். காரணம் என்ன, அந்த அந்த ஆட்சி காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னன் சற்றே வலிமை குன்றியவனாக இருந்தான். அதன் பின்னாலே 6ஆம் நூற்றாண்டிலே கடுங்கோல் பாண்டியன் என்ற மன்னன் வலிமையோடு அந்த கருநாடகருடைய ஆட்சியிலிருந்து பாண்டிய நாட்டை மீட்டு ஆட்சி புரிந்தான் என்று வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார். அந்த தொடர்பெல்லாம் இந்த பாண்டியனுடைய வரலாறு இருக்கிறது. அதையெல்லாம் நான் இங்கே படிக்க வேண்டிய அவசியம் என்று கருதுகிறேன். 5ஆம் நூற்றாண்டு வரை மிக குழப்பமான காலமாக இருந்திருக்கிறது. 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டு வரை களப்பிரருடைய ஆட்சி காலம் இருண்ட காலம் என்று சொல்வார்கள். அவர்கள் செய்த தமிழுக்கு அவர்கள் செய்த துரோகம், கொடுமை உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத அளவு. நம்முடைய இலக்கியங்களை எல்லாம் எரித்தார்கள். புலவர்களுக்கெல்லாம் பல இடையூறுகள் செய்தார்கள். அவர்களுடைய வரலாறே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அத்தனை தடயங்களையும் அழித்து விட்டு போனார்கள். அதான் மிக கொடுமை. அந்த களப்பிரர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள், எப்படி ஆண்டார்கள், என்னென்ன கொடுமைகளை செய்தார்கள் என்பதை பற்றிய தடயங்கள் கூட விட்டு செல்லாமல் மிகப்பெரிய கொடியவர்களாக அவர்கள் ஆண்ட காலம் இருண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்களாலே புறக்கணிக்கப்படுகிற காலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்தில் தான் இந்த மன்னன் வந்திருக்கிறான். எனவே இவன் களப்பேரனாக இருக்கலாம் என்று ஐயத்தோடு குறிப்பிடுகிறாளே தவிர இவன் களப்பேரன் தான் என்று வரையறுத்து சொல்ல முடியல. அந்த மன்னன் 4 படையோட வர்றான். யானை, குதிரை, கருவிப்படை வீரர், திண்தேர், சேனை கடலும் கொடு தென் திசை நோக்கி வந்தார். சேனை கடல் உருவாகும். கடல் போன்ற சேனை இல்லாமல் சேனையே கடலாக வந்ததான். அப்படிப்பட்ட மிக பெரும் படையோடு இங்கே தென் திசையை நோக்கி வந்தான். வந்தவன் என்ன பண்ணா, வந்துற்ற பெரும்படை, 12வது பாட்டு, வந்துற்ற பெரும்படை மண் புதைய பரப்பி, வந்துற்ற பெரும்படை மண் புதைய பரப்பி சந்தப்பொதியில் தமிழ்நாடுடைய மன்னன் வீரம் சிந்த செருவென்று தன் மானை செலுத்துமாற்றால் கந்த பொழில் சூழ் மதுராபுரி காவல் கொண்டான். பாண்டிய நாட்டினுடைய தலைநகரை கைப்பற்றி கொண்டான். பாண்டிய நாட்டினுடைய ஆட்சி உரிமையை பெற்றுக் கொண்டான். காரணம் என்ன என்றால், இந்த 2வது அடியில பாருங்க, தமிழ்நாடுடைய மன்னன் வீரம் சிந்த. அந்த நேரத்தில் தமிழ்நாடு என்பது பாண்டிய நாடுதான். இப்ப நம்முடைய சேர நாடு, சோழ நாடெல்லாம் தமிழ்நாடு இல்லை, எல்லாம் தமிழ்நாடு தான் என்றாலும் சங்கம் வைத்து தமிழ் வளர்ப்பதனாலும் அந்த நாட்டை தமிழ்நாடு என்று சொல்வது ஒரு மரபு. நான் முன்னாடி கூட ஒரு பாடல் சொன்னேன். சந்தன பொதியில் செந்தமிழ் முனிவனும், சந்தன பொதியில் செந்தமிழ் முனிவனும் சௌந்தர பாண்டியன் எனும் தமிழ்நாடனும். அவர்தான் தலைமைச் சங்கத்திலிருந்து தமிழாராய்ந்த சிவபெருமான். சௌந்தர பாண்டியன் எனும் தமிழ்நாடனும் சங்கப்புறவரும் தழைத்து நிதிருக்கும் மங்கள பாண்டி வளநாடென்ப. அப்போ செதமநாடு என்று எதை குறிப்பிட்டார்கள் என்றும், அதை சூழ இருக்கிற 12 தேசங்களை கொடுந்தமிழ்நாடு என்றும் வழங்கினார்கள். அதனால்தான் நம்முடைய பாண்டிய நாட்டைச் சேர்ந்த மணிவாசக பெருமான் தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானே என்று குறிப்பிட்டார். தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானே என்று அவர் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த சந்தன பொதியில் சந்தனத்தையும் பொதிய மலையையும் பிரிக்க முடியாது. நாம் நிறைய பாடலை பார்த்திருக்கிறோம். சந்தனமும் பொதிகையும் தமிழும் பிரிக்க முடியாத தொடர்புடையவை. இங்கே சந்தன பொதியில் செந்தமிழ் முனிவனும் சௌந்தர பாண்டியன் நெடுந்தமிழ்நாடனும்
சங்கப்புறவரும் தடை தெரிதலுக்கும் மங்களப்பாண்டி வடநாடு என்ற அந்த பழம்பாடல் ஒன்று அதை சொல்லுகிறது. இப்படி ஒரு மன்னன் கொஞ்சம் வலிமை குன்றியவனாக இருந்த பொழுது, அதான் வந்துற்ற பெரும்படை, வந்து உற்ற பெரும்படை, கர்நாடகத்திலிருந்து இங்கே வந்து மதுரையை அடைந்த அந்த பெரும்படை, போன பாட்டுல சொன்னார்ல, யானை, குதிரை, கருவிப்படை வீரர், திண்தேர், இந்த படையானது வந்துற்ற பெரும்படை. இந்த வந்துற்ற பெரும்படையானது மண் புதைய பரப்பி, எவ்வளவு பேர் வந்திருக்கிறான்னா அந்த படை நிற்பதனாலே கீழே இருக்கிற தரையே தெரியல, மண்ணே மறைந்து போகுமாறு மண் புதைய பரப்பி, பின்னாலே நடக்க போகிறது நம்முடைய தெய்வ சேக்கடார் முன்னாடி மெதுவா காட்டுறாரு. இவன் மண்ணா போறவன், அதனாலே மண்ணில் புதைய இருக்கிறவன் தன்னுடைய சேனையை இப்படி பரப்பினான் என்ற உள் பொருள் அமைந்திருக்கிறது போல இருக்கிறதுன்னு சொல்லுவார். அதுபோல இங்கே வந்துற்ற பெரும்படை மண் புதைய பரப்பி, நிலமே தெரியாத அளவுக்கு அந்த படையை பரப்பி, சந்த பொதியில் தமிழ்நாடுடைய மன்னன் சந்தனமும் பொதியிலும் அகத்தியன் வாழ்கிற அந்த தமிழ் மலை, சந்தப்பொதியில் தமிழ்நாடு பாண்டிய நாடு, இந்த பாண்டிய நாட்டை ஆண்ட அந்த மன்னன் வீரம் சிந்த தோற்று போகன்னு சொல்லல பாருங்க. தெய்வ சேக்கிழாருக்கு நம்முடைய தமிழ் மன்னன் ஒருவன் தோற்று போனான் என்று சொல்வதற்கே மனம் வரல. அவனுடைய வீரம் சற்றே குறைந்து போக செரு வென்று வந்த கர்நாடக மன்னன் வந்துற்ற பெரும்படை மண்புதைய பரப்பியதனாலே நம்முடைய சந்தப்பொதியில் தமிழ்நாடுடைய மன்னனுடைய வீரம் கொஞ்சம் குறைந்து போக அவன் செரு வென்று, கர்நாடக வேந்தன் செருவினை வென்று தன் ஆணை செலுத்துமாட்டால், வென்றதற்கு பிறகு பாண்டிய நாட்டில் தன்னுடைய ஆணையை செலுத்துகிற வழியில் செலுத்துமாற்றால் கந்த பொழில் சூழ் மதுராபுரி அவன் மனம் வீசுகின்ற சோலைகள் சூழ்ந்த, கந்தம் வாசனை, பொழில் என்றால் சோலை, நல்ல மலர்கள் மலர்ந்திருப்பதனாலே மனம் வீசுகிற சோலைகள், மனம் வீசுகிற சோலைகள் சூழ்ந்திருக்கிற மதுராபுரி என்னும் அந்த தலைநகரை இவன் காவல் கொண்டான், இவன் தனக்குரிய தலைநகராக ஆக்கி கொண்டான் என்று இந்த 12வது பாடல் சொல்லுகிறது. அடுத்து 13வது பாடல், வல்லாண்மையின் வண்டமிழ்நாடு வளம்பெடுத்து வல்லாண்மையின் வண்டமிழ்நாடு வளம்படுத்து நில்லா நிலை ஒன்றிய இன்மையின் நீண்ட மேறு வில்லான் அடிமைத்திறம் மேவிய நீற்றின் சார்பு செல்லாது அருகந்தர் தரத்தினில் சிந்தைதான் தான். அவன் வந்தவன் இந்த தமிழ்நாடு சைவம் சிறந்த நாடு. அது எந்த சேரனாக இருந்தாலும், சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, 3 நாடுமே சைவம் தான். இடையிடையே இந்த சமணர்கள் வந்து இடையூறு செய்தார்கள். ஆனால் சமணர்களுடைய வருகை எங்கெல்லாம் தலைவிரித்தாடிட்டு என்றால் பல்லவ நாட்டில், தொண்டை நாடு பகுதியில, அடுத்து பாண்டிய நாட்டில் ரொம்ப அதிகமாக இருந்தார்கள். சோழ நாட்டில் அவங்களுடைய செயல் எடுபடலை. அங்கங்கே வந்து தங்கி பார்த்தார்கள். அமினந்தியடிகளுக்கு இடையூறு செய்து பார்த்தார்கள், தண்டியடிகளுக்கு இடையூறு செய்து பார்த்தார்கள், பழையாறையில ஒரு கோயிலை மறைத்து பார்த்தார்கள். இது மாதிரியான சில செயல்களை செய்தார்களே தவிர அவர்களே மன்னனை தன் பக்கம் ஈர்க்க முடியல. பல்லவ நாட்டுல மகேந்திரவர்ம புலவனை தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். அதனாலேதான் அவன் நாவுக்கரசர் செய்தது சரியா தவறா என்று கூட கேளாமல் இன்னொரு பக்கத்தை விசாரிக்காமலே தீர்ப்பு வழங்கினான். அங்கே பாண்டிய நாட்டில அது மாதிரிதான். அவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றான், கண்டு முட்டு கேட்டு முட்டெல்லாம் நம்பினான். மாரவரமன் அரியேசரி ஆகிய நின்ற சீர் நெடுமாறன் கூன் பாண்டியன். ஆனா சோழ நாட்டுல
அந்த செயல் எடுபடவில்லை. இவர்கள் செயலை செய்கிற பொழுது ரெண்டு பக்கத்தையும் கூப்பிட்டு தண்டியடிகளை கூப்பிட்டு விசாரிக்கிறான். அங்கே பழையாறையிலே கனவில் பெருமான் சொன்ன உடனே அங்கே நேராக வருகிறான். அதான் சோழர்களுக்கும் மற்ற பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் உள்ள அந்த சைவ சமயத்தின் உரைப்பில் உள்ள வேறுபாடு. அதுபோல இங்கே வல்லாண்மையின் வண்டமிழ்நாடு வளம்படுத்து நில்லா நிலை. இவன் வல்லாண்மையிலே தான் இந்த தமிழ்நாட்டை கொண்டான். வல்லாண்மையின் வண்டமிழ்நாடு வளம்படுத்து நில்லா நிலை ஒன்றிய இன்மையின் நீண்ட மேரு வில்லான் அடிமைத்திறம் மேவிய நீற்றின் சார்பு செல்லாது அருகந்தர் திறத்தினில் தாழ்ந்தான். அருகந்தர் என்றால் அருகதேவனை வழிபடுகிறவர்கள் அருகந்தர்கள். அருகதேவன் அருகன்தான் சமண சமயத்தாருக்கு கடவுள். அந்த அருகதேவனை வழிபடுகிறவர்களுக்கு அருகந்தர்கள் என்று பெயர். சமண சமயத்தை சார்ந்தவர்கள். அந்த அருகந்தர்களுடைய திறத்தில் போய் விழுந்தான். அவர்களுடைய திறத்தை அவர்களுடைய செயலை அவன் விரும்பினான். ஆனால் இவன் எப்படி நாட்டை கொண்டான்? நேர்மையான வழியில் அல்ல, வல்லாண்மையில். நேர்மையான வழியில் நாட்டை கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கெல்லாம் விதி இருக்கிறது. போர் விதிகள் நம்மிடம் இருக்கின்றன. முதலில் வெற்றி மலரை சூடிக்கொண்டு பகை நாட்டில் இருக்கிற பசுக்களை கவர்ந்து வர வேண்டும். அந்த கவர்ந்து கொண்ட பசுக்களை மீட்பதற்கு அந்த நாட்டை சேர்ந்தவன் கரந்தை பூவை சூடி வருவான். இப்படி போர் தொடங்கும். போர் தொடங்குவதற்கு முன்பாக என்னென்னலாம் அறத்தாறுகிற நூலும் பூட்கை இருந்தது. ஆவும் ஆணியல் பார்ப்பன மக்களும் பெண்டிரும் பிணைவுடையரும் தென்புலம் கடன் செய்கின்ற பொன்போல் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நும் அரண் சேர்மின் என அறத்தாரும் உகழும் பூட்கை. போருக்கு போறதுக்கு முன்னாடி பசுக்களை எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு விடுங்கள். ஆணியல் பார்ப்பன மக்கள் குருமார்களாக இருக்கிற பசுக்களின் இயல்பையுடைய தன்மை உயர்ந்த மக்கள், பெண்டீர் பிணிவுடையீர் குழந்தைகள், இவர்களையெல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பிவிட்டு தான் என்ன சொல்லுவான், நாங்க அம்பு விட போகிறோம், நீங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு, நாங்கள் போர் செய்ய தொடங்க இருக்கிறோம், நீங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று சொல்லி அது அறத்தாறு. கண்ணகி கூட அப்படித்தான் சொன்னான். மூத்தோர் குழவி பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டிர் மூத்தோர் குழவி எனும் இவரை கைவிட்டு தீத்திரத்தால் பாக்கம் சேர்கன்னு சொல்லி அக்னி கடவுளை ஏவனான். இது தமிழ்நாட்டினுடைய பண்பாடு. ஆனா வல்லாண்மையில் வலிந்து நடத்த கொண்டான். போற நேர்மையான முறையில் செய்யல. வல்லாண்மையில் தன்னுடைய போன பாட்டுல பார்த்தோம் பாருங்க, அந்த யானை, குதிரை, கருவிப்படை வீரர், திண்டேர் ஆகிய இந்த சேனை கடல், அந்த சேனை கடல் அந்த படையினுடைய வலிமையினாலே, அந்த படை வலிமையின் ஆண்மையினாலே நீதிமுறையெல்லாம் இல்லாமல் நாட்டை பிடிக்கிறான். குடிமக்களுடைய ஆதரவு எதுவும் இல்லை. ஒரு கொடுங்கோல் அரசன் இருந்தால் குடிமக்கள் பழிதூற்றுவார்கள். நாட்டில் அது நடந்திருக்கிறது. அரசன் கொடுங்கோலனாக இருந்தால் மக்கள் பழிதூற்றுவார்கள். எந்நிழல் வாழ்னர் செந்நிழல் காணாது கொடியன் எம் இறையன கண்ணீர் பரப்பி குடி பழிதூற்றும் கோலேனாகுக. ஒருத்தன் வஞ்சினம் கூறுறான் போருக்கு போறதுக்கு முன்னாடி, என் நிழல் வாழ்னர், என்னுடைய வெண்கொற்ற குடை நிழலே வாழ்கின்ற என் நாட்டு மக்கள் செல் நிழல் காணாது, என்னால் காப்பாற்ற முடியாமல் போகிற பொழுது தாங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு போக முடியாமல் கொடியன் எம் இறை, எங்களுடைய அரசன் கொடியவன் என்று குடிமக்களால் பழிதூற்றப்படுகிற கொடுங்கோலனாவேன் என்று ஒரு மன்னன் போருக்கு போவதற்கு முன்னாலே சூளுரைக்கிறான் என்றால் எவ்வளவு தூரம் குடிமக்களை மதித்தார்கள், குடிமக்களுடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு வெள்ளைக்குடி நாகனார் என்பவர் ஒரு அரசனிடம் சென்று, நான் வேளாண்மை செய்கிறேன்,
போதுமான நீர் வளமில்லை. எனவே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நிலநெளி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோரம்மை இவன் தட்டோர். எங்கெல்லாம் நிலம் நெளிந்திருக்கிறதோ, நிலம் நலிந்திருக்கிறது என்றால் என்ன, நிலம் பள்ளமாக எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் நீர்நிலையை நீ பெருக்குவாயாக என்று ஒரு சாதாரண வேளாண் தொழில் செய்கின்ற ஒருவர் மன்னனை பார்த்து சொல்ல முடிகிறது என்றால், எந்த அளவுக்கு மக்களாட்சி அந்த மன்னர்கள் செய்திருக்கிறார்கள், மக்கள் மீது எந்த அளவுக்கு அவர்கள் மரியாதை வைத்திருக்கிறார்கள் என்றதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இவனும் வல்லாண்மையில் தன்னுடைய 4 பெரும் படையினுடைய வலிய அண்மையினாலே நாட்டை வலிந்து பற்று கொண்டு வண்டமிழ் நாடை எதை படித்துக் கொண்டான்? நம்முடைய வண்டமிழ் நாடு, வளமான தமிழ்நாடு, வளமான தமிழ், வளமான நாடு. ஆக அந்த வண் என்பதை, வன்மை என்பதை 2 இடத்திலும் கூட்டலாம். தமிழ் வளமானது, நாடு வளமானது. எப்படி தமிழ் வளமானது என்றால், தன்னை யாரெல்லாம் பயில்கிறார்களோ அவர்களுக்கு முன்னாடியே பார்த்திருக்கிறோம், தக்க உண்மை பொருள் இன்பங்களை எல்லாம் வேண்டியவாறே வரைவில்லாது வழங்குகின்ற தன்மையுடையது தமிழ், தன்னேர் இல்லாத தமிழ். மிக மிக அருமையான ஒரு தண்டி அலங்கார பாடல். ஓங்கல் இடைவந்து உயர்ந்தோர் தோழ விளங்கி ஏங்கொலி நீர் இருளகற்றும் தன்மை அது. 2. 1 அந்த பகலவன் சூரியன் ஓங்கல் இடைவந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் இருளகற்றும் தாங்கிறது. 1 குதிரைகள் பூட்டி வருகிற சூரியன், அந்த வரி நினைவு வரல. இன்னொன்று தன்னேர் இல்லாத தமிழ். 2ம் மலையிலே தோன்றுகிறது. சூரியனும் மலையில் தோன்றுகிறது, தமிழும் மலையிலே தோன்றுகிறது. நம்முடைய அகத்திய முனிவர் தமிழை தோற்றுவித்தார் என்பதனாலே 2 பேரும் உயர்ந்தோரால் தொழப்படுகிறார்கள். சூரியனும் உயர்ந்தோரால் தொழப்படுகிறது. எல்லா சமயத்தாராலும் வழிபடப்படுகிற கடவுள் சூரியன். அதான் உலகம் முகப்ப வளநேர்வு தெரிந்தது பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு என்று திருமுருகாற்றுப்படையிலே பாடுதான். பலரும் புகழப்படுகிற ஞாயிறு என்று சிவஞான போதத்தினுடைய சிறப்பு பாயிரம் அதுதான் சொல்லும். மலரை உலகின் மாயிருள் தூவிய பலர் புகழ் ஞாயிறு. அப்போ எல்லாராலும் போற்றப்படுகிற சூரியன் ஓங்கல் இடைவந்து, ஓங்கல்ல மலை, உயர்ந்தோர் தோழ விளங்கி, தமிழும் சூரியனும் மலையிலே தோன்றியது, உயர்ந்தோராலே வணங்கப்படுவது, இந்த உலகத்தில் இருளை அகற்றுவது. சூரியன் புற இருளை அகற்றுகிறான், தமிழ் யாரெல்லாம் பயில்கின்றார்களோ அவர்களுடைய அஞ்ஞானமாகி அகையுருளை போக்குகிறது. அப்போ அந்த 2, 1 அந்த ஓராடி தேரில் வருகிற சூரியன், இன்னொன்று தன்னேர் இல்லாத தமிழ் என்று ஒரு பழம்பாடல். அது வளமான தமிழ். தமிழினுடைய வன்மையானது என்னென்றால் 5 இலக்கண அமைப்பு, ஏராளமான இலக்கியங்கள். இத்தனை களப்பிரர்கள் அடித்தும் கூட, சமணர்கள் நம்முடைய இசை நூல்களை எல்லாம், நாடகத்தமிழ் நூல்களை எல்லாம் அழித்த பிறகும் கூட இன்னும் ஏராளமான தமிழ் நூல்கள் இருக்கின்றன என்றால் அதுதான் தமிழுடைய வளம். 5 இலக்கண அமைப்பு, ஏராளமான இலக்கியங்கள், அகப்பொருள் நூல்கள், புறப்பொருள் நூல்கள், பக்தி நூல்கள். பக்தியின் மொழி என்று நம்முடைய மொழியை சொல்வார்கள். அதுபோல 5ஆம் நூற்றாண்டில் காரைக்கால் அம்மையார் தொடங்கி 12ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் நம்முடைய தெய்வ சேக்கடார் 12ஆம் திருமுறையை தருகிற வரையில் ஒரு 700 ஆண்டுகள் திருமுறை காலம், திருமுறை ஆண்ட காலம், திருமுறைகளாலே மன்னர்கள் ஆட்சி செய்த காலம். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சி. அதன் பின்னாலே நம்முடைய சமயம் சார்ந்த இலக்கியங்கள் தோன்றின, புராணங்கள் தோன்றின. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் புராணங்கள்.
18ஆம் நூற்றாண்டு வரை நாம் பார்த்தோம்னா தலபுராணங்கள், 19ஆம் நூற்றாண்டு வரை தலபுராணங்கள், இப்படி ஏராளமான இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் புராணங்களையும் தன்னகத்து கொண்டு விளங்குவதனாலே அது வளமான தமிழ், வன்மை தமிழ். அதுபோல வண்டமிழ் நாடு என்று அந்த வன்மையை தமிழ்நாட்டோடு பாண்டிய நாட்டோடு சேர்ப்போமானால் நல்ல வளமான நாடாக பாண்டிய நாடு வழங்கிட்டு, பல்லியாகசாலை முதுகுடுமை பெருவழுதியும் நம்முடைய பாண்டியன் ஒருத்தன், வடிம்பலம்பன் என்ற பாண்டியன் ஒருவன், கடல் சுவர வேல் விட்டவன் என்று பாண்டியர்களுடைய பெருமை வடமொழியிலே இருக்கிற வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வால்மீகி ராமாயணத்தினுடைய கால எல்லையெல்லாம் நம்முடைய வரையறைக்கு அப்பாற்பட்டது. அதிலே அனுமன் தென் திசை நோக்கி சீதையை தேடிச் செல்கிற பொழுது கபாடபுரம் என்ற ஒரு பெரிய நகரத்தை கடந்தான். அது கபாடபுரம் என்பது மதுரை முதல்ல தமிழ்ச்சங்கம் இருந்த இடம், பாண்டிய நாட்டுடைய தலைநகரமாக இருந்த இடம். அங்கே அரண்மனையை பார்க்கிறான். அது பொன்னால் என்ற மிகப்பெரிய நிலைகளையும் பன்மணிகள் பதிக்கப்பெற்ற, விலை மதிப்பற்ற மணிகள் பதிக்கப்பெற்ற மிக பெரும் நிலையை எல்லாம் கொண்டிருக்கிற வாயிற்கதவுகளையும் உடையதாக இருந்தது என்று அந்த அனுமன் சந்த வழியை பற்றி சொல்லுகிற பொழுது வால்மீகி வடமொழியிலே பாடுகிறார் என்றால், அவ்வளவு தொன்மையானது பாண்டிய நாடு. அதான் வண்டமிழ் நாடு, நல்ல வளமான தமிழ்நாடு. சந்தன பொதியும் செந்தவ முனிவனும் தன்புரணை என்னும் ஆறும் வையை என்னும் ஆறும் இரண்டு இலக்கியங்களிலே சிறப்பித்து பாடப்படுகிற ஆடு. தாமிரபரணி என்று சொல்லப்படுகிறது தன்பொருந்தம் என்பார்கள், இன்னொன்று வையை என்னும் பொய்யா குலக்கொடி. ஆக இந்த ரெண்டு ஆறுகளும் பாண்டிய நாட்டுடைய சிறப்பான ஆறுகள். இன்னும் எத்தனையோ ஆறுகள் இருக்கின்றன என்றாலும் இந்த ரெண்டு ஆறுகளும் மிகச் சிறந்த ஆறுகள். இப்படி அவற்றினாலே வளம் பெற்ற நாடு வண்டமிழ் நாடு. அப்படிப்பட்ட நாட்டை நடுவு நிலையில் நின்று காப்பாற்றாமல் வல்லாண்மையின் வண்டமநாடு வளம்படுத்த வேண்டிய அவன், வல்லாண்மையிலும் கொண்டாலும் அந்த நாட்டுடைய மக்களை, குடிமக்களை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடுடையவன் தானே மன்னன். மன்னன் என்பவன் இவன் சைவ சமய சார்பும் நற்சார்பும் நற்பண்பும் உடையவனாக இருந்தால் அதை செய்திருப்பான். அவன் இவன் சார்ந்த இடம் அருகந்தர்த்திரம், சமணர்களுடைய சார்பை கொண்டதனாலே அந்த பாண்டி நாட்டில் அடிக்கடி இந்த மாதிரியான குழப்பங்கள், திருநீற்றின் சார்பு இல்லாமல் போகிற நிலையை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல 7ஆம் நூற்றாண்டுல நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருநீற்றின் பெருமையை அங்கு போய் ஒளிரச் செய்தான். வல்லாண்மையின் வண்டமநாடு வளம்படுத்த வேண்டிய அவன் அதை செய்யாமல் நில்லா நிலை ஒன்றிய, வளம்படுத்துகிற நிலையில் இல்லாமல் அந்த தன்மை இன்மையின் அந்த தன்மை இல்லாமையினாலே, அதாவது அவனுக்கு அப்படி ஒரு நிலை உண்டாக போகிறது. நிலையாமையை பொருந்தி இருக்கிற ஆயுள் அவனுக்கு, அவன் ஒரு நாள் இரவு அவன் இறந்து போகிறான். அதோடு இல்லாம இந்த நில்லா நிலை ஒன்றுதல் என்பது பொருந்துதல் என்பது பொருள். நில்லா நிலை என்பது என்னன்னா, எது நிலைத்த பொருள் எது நிலைக்காத பொருள் என்ற உணர்கிற அறிவில்லாதவன் அவன். அதான் சொல்ற நில்லா நிலை ஒன்றிய, எது நிலைத்த பொருள் எது நிலைக்காத பொருள் இதையெல்லாம் அறிந்து கொண்டு இந்த நாட்டை வளம்படுத்த வேண்டியவனாகிய அந்த மன்னன் இவற்றையெல்லாம் உணராத அறிவிலியாகி இன்மையின் இந்த இல்லாமையினாலே, இந்த அறிவு இல்லாமையினாலே, இந்த உணர்வு இல்லாமையினாலே நீண்ட மேருவில்லான் அடிமைத்தரம், நீண்ட மேருவில்லான் என்பது பெருமான், சிவபெருமான். நீண்ட மேருவினையே வில்லாக கொண்டிருந்தார் அல்லவா, மேருமலையை வில்லாக. திரிபுர சம்ஹாரத்தின் பொழுது மிக பழமையான வீரட்ட செயல் என்றால் அந்த திரிபுர சம்ஹாரம் தான். ஏனென்றால் அந்த திரிபுர சம்ஹாரத்தை பாடாத இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் எதுவும் இல்லை. தலைமைச் சங்கத்திலே தமிழாய்ந்தவர் சிவபெருமான் என்பதை குறிப்பிடுகிற பொழுது எதையும் குறிப்பிடாமல் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். தலைமைச் சங்கத்தின் தமிழ் புலவராக இருந்த 49 பேர்ல
தலைமை புலவராக இருந்தவர் யார் என்று கேட்டால் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள். அப்ப சிவபெருமானுக்கு வேறு எந்த அடையாளத்தை சொல்லாமல் அவர் திரிபுர சம்ஹாரம் செய்ததை குறிப்பிடுகிறார் என்றால் அது எவ்வளவு பழமையான செயல் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படி நில்லா நிலை ஒன்றிய, இது நிலைத்தது இது நிலைக்காதது என்ற தன்மையெல்லாம் பொருந்தாமல் இன்மையின் இந்த அறிவின்மையினாலே நீண்ட மேரு வில்லான், நீண்ட மேருன்னா நீட்சியாக விளங்குகிற மேருமலையே வில்லாக கொண்டிருக்கிற அந்த பெருமானுடைய இல்லான் அடிமைத்திறம் மேவிய, பெருமானுடைய அடிமைத்திறத்தை பொருந்திய நீற்றின் சார்பு. இந்த நீற்றின் சார்பு இருந்தா அதான் பெருமானுடைய அடிமைத்தரத்தை பேணுகிற முறை. அந்த திருநீர் நீற்றின் சார்பு செல்லாது அருகந்தர் திறத்தினில் சிந்தை தாழ்ந்தான் என்று இந்த திருநீற்று சார்பில் செல்லாமல் சமணர் சார்பிலே சென்றான் என்பதோடு வைத்துக் கொண்டு இந்த பாடல்ல அந்த திருநீற்று சார்பு எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று நாம் மீண்டும் நாளை சிந்தித்து விட்டு அடுத்த பாடலுக்கு செல்லலாம் என்று சொல்லி இதுவரை கேட்டிருந்த சைவ தமிழ்